போயிடுச்சு. ஸோ அது ரிலேட்டடா எனக்கு கொஞ்சம் கொஸ்டின் இருக்கு. இல்லம்மா, இது வந்து நீங்க உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை கொஸ்டின் பண்ணுங்க. இல்ல எனக்கு இப்ப எப்படின்னா, நான் இப்ப உங்களோட ஒரு உங்களோட ஒரு வீடியோ பார்த்தேன், சாட்டர்ன் அண்ட் சன்னோட காம்பினேஷன். இப்ப எனக்கு ம், வந்து சாட்டர்ன் சன் காம்பினேஷன் இருக்கு செகண்ட் ஹவுஸ்ல. ஸோ எனக்கு ம், இப்ப சனி தசை ஸ்டார்ட் ஆயிட்டு மார்ச்ல. ஸோ எப்படி ம். இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஜூம் மீட் ஆக்சுவலி நான் கனெக்ட் பண்ணேன். என்ன லக்னம்மா நீங்க? தனுஷ் லக்னம். தனுசுக்கு ரெண்டுல சனி சூரியன் இருந்துச்சுன்னா அடேங்கப்பா, நீ கோடீஸ்வரிம்மா, கவலையே விடாதீங்க. இப்பதான் சனி தசை சனி இப்போதைக்கு ஒண்ணுமே இல்ல, ஜீரோல தான் இருக்கு. இப்பதான் 2 வருஷம் தான் ஆச்சு யூஎஸ் மூவ் ஆகி. ஜீரோல இருந்தானே ஹீரோக்கு வரணும். இப்ப இது சனி தசை சனி புத்தி போயிட்டு இருக்கா? ஆமா, இப்ப செப்டம்பர் 10 வரைக்கும் சனி புத்தி தான் போயிட்டு இருக்கு. சனி அந்தரமே போயிட்டு இருக்கு. எனக்கு கொஞ்சம் புரியும். எனக்கு வந்து சுத்தமா இப்ப ஜாப் வந்து போயிட்டு 20 நாள்ல ஜாப் வந்து நானே ரிசைன் பண்ணிட்டேன். ரொம்ப 18 மணி நேரம் 20 மணி நேரம் வேலைன்னு. இந்த ஒரு நிமிஷம். ஆக்சுவலி உங்களுக்கு ஜாப் அமையறது வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி, அதாவது ஜனவரி முடியிற வரைக்கும் கொஞ்சம் தடுமாற்றமாத்தமா இருக்கும். யூ ஹாவ் டு அட்ஜஸ்ட் அண்ட் காம்ப்ரமைஸ் யுவர் ஆன்கோயிங் ஜாப் ஆர் நெக்ஸ்ட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்குது. ஸோ நீங்க என்ன எனக்கு பண்றீங்கன்னா, காம்ப்ரமைஸ் கூட பிரச்சனை இல்லை சார், பட் ஒரு டெம்பரரியா ஒரு ஜாப் கிடைக்குமான்றது எனக்கு ஒரு கொஸ்டின். கிடைக்கும், டெம்பரவரி கிடைக்கும். ஆனா வந்து உங்களுக்கு ஜாப் செட்டில்மெண்ட்டுங்கிறது பிப்ரவரி ஆன்வர்ட்ஸ் தான், அதுல இருந்தா நல்லா இருக்கும். ஓகே. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களுக்கு ப்ரைவேட் கன்சல்டேஷன் நான் இமெயில் போட்டிருந்தேன், பட் எனக்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் எதுவும் இல்லை ஆக்சுவலாக. எப்போ போட்டீங்க? நான் ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி போட்டேன். நான் திரும்பி ஒரு டீட்டெயில் கேட்டிருந்தேன், ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தேன். அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் இமெயில் போடவே இல்லை. ஓ அப்படியா, இருங்க, உங்க மெயில் ஐடியா வந்து எனக்கு சேட் பண்ணி விட்டுருங்க, நான் ஆ, அதை என்னன்னு பாக்குறேன். சரியா? ஓகே. தேங்க்யூ ஸோ மச். Okay. அடுத்து சுமன் சீனிவாசன், வாங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்கீங்க. சார் ஹலோ சார். குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். சார் 37/1994 சார். 10:30 AM பிறந்திருக்காரு சார். இல்ல, அந்த வேலூர்ல. இது இது அந்த மாதிரி லைவ் இல்ல சார். அதாவது உங்க ஜாதகத்தை எடுத்து பதில் சொல்ற லைவ் இல்ல இது. நான் அதனாலதான் அவங்கள்ட்டயுமே ஜாதகத்தை வாங்கல, கவனிச்சிங்களா? சார் ஜாதகம் இல்லை சார், அது எனக்கு இப்போ ஜாபே கொஞ்சம் கஷ்டமாவே போயிட்டு இருக்கு சார், என்னன்னு தெரியல. ஆஹ், நானும் ரொம்ப ட்ரை பண்றேன், முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டு ஜாப் மாறிட்டே இருக்கு சார் கண்டினியூவா. எந்த ஊர்ல சார் இருந்து பேசுறீங்க? வேலூர்ல இருந்து பேசுறேன். உங்க வயசு என்ன ஆகுது? சார் 32. சொந்த தொழில் பண்றதுக்கு ஐடியா வந்துகிட்டே இருக்கா சார்? சார் வந்துட்டே இருக்கு. நான் அந்த எட்ஜ் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பியும் பேக்கப்ல வந்துடுறேன். இப்ப திரும்பி வேலைக்கு போயிட்டேன். அது ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுது சார். என்ன நான் சொந்த தொழில் எடுத்தா அதுல ஜெயிப்போமா, இல்ல இப்ப எங்கேயா போய் வேலையே பண்ணிட்டே இருந்துடலாமா? வாழ்க்கை எப்படி போகும் அதுவும் புரியல. கல்யாணம் அதுவும் பிரச்சனையா இருக்கு, அதுவும் லேட் ஆகுது. ஒன்றும் புரியல. இல்ல இல்ல, ஒண்ணும் எல்லாம் புரிய கேளு. வேண்டாம். அப்புறம் கேளுங்க, நீங்க மொத்த ஜாதகத்தையும் கேக்குறீங்க, அப்படிலாம் சொல்ல முடியாது. இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம் சார். இந்த ஜாப் மட்டும் என்ன தொழில் அமையுமா அமையாதா, அதுதான். சார் நீங்க அதுதான் ரொம்ப சொந்த கஷ்டம். தொழில், இருங்க ஒரு நிமிஷம். நீங்க சொந்த தொழில் பண்ணக்கூடாது சார். பண்ணீங்கன்னா ஆ. நிச்சயமா செய்யக்கூடாது, செய்யறதுக்கு கையில காசும் கிடையாது. அதனால சொந்த தொழில் பக்கம் திரும்பாதீங்க. ஆ. ஆஹ் 33 வயசு ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கும் சார். இப்ப 32 ரன்னிங் சொன்னீங்க. 33 ஆமா. ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கும், கரியர் ஸ்ட்ரகிள் இருக்கும், வேலைக்கு போங்க. ம். 33 ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல இடத்துல உட்காருவீங்க, அந்த வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. பின்னால சொந்த தொழில் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். எபோவ் 40ல உங்களுக்கு சொந்த தொழில் அமையும். சார் இந்த சனி வகை ரொம்ப எஃபெக்ட் பண்ணுதா சார்? 6வது இடத்துல இருந்து ரொம்ப ஆஹ், பிரச்சனை, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இது வந்து அதாவது நான் சனிக்குன்னு ஆரம்பிச்சேன்னா அப்புறம் சனி எங்க இருக்காரு, என்ன கால்ல இருக்காரு, யாரு பாக்குறாரு, இப்படி எல்லாம் போயிருவோம்ல. சார் சரி சார், மத்தவங்களா கேட்பாங்க, என்னத்துக்கு எனக்கு இட்லி செய்தா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நான் எதுவும் நல்லது, கேட்க விரும்பல. நல்லது, 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 நன்றி. அதாவது நம்ம மெயினா வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஜோசியத்துல டவுட் இருந்து அந்த ஜோதிடம் தொடர்பான டவுட்னாக்கு நம்ம கிளியரா சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பிரியா கேட்டாங்க இல்லையா, எனக்கு வந்து 2ஆம் இடத்துல சனியும் சூரியனும் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு தனாதிபதி தனஸ்தானத்துல ஆட்சி. உண்மையிலேயே அந்த பொண்ணு கோடீஸ்வரி. ஆனா நீங்க பாருங்க, ரொம்ப காசு இல்லாத மாதிரி இருப்பாங்க.
ஆனா சனி முடிஞ்சு சனியில புதன் வரையில பாருங்க ரொம்ப பெரிய லெவல்ல சக்சஸ் ஆவாங்க. இப்போ இல்ல உங்களுக்கு சார், சனி எந்த கூட சார் இப்ப எந்த வந்து 2ல குரு ராகு இருக்கு. அந்த 7வது இடத்துல குரு போய் இருக்கு. 7வது இடத்துல குரு இருக்கு. அதுக்கு தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? நான் எனக்கு பிளானட் பொசிஷன்லாம் தெரியும். பட் எதுக்கு உங்ககிட்ட சொல்லி அப்புறம் அதுக்கு வேற டைம் ஆகும். அதனால நான் கம்முனாயிட்டேன். இல்லப்பா அப்படி இல்ல. அதுதான். இப்போ ஆ. உங்களுக்கு என்ன தசை நடக்குது? சார் இப்போ வந்து சந்திர தசை சார். அது நீங்க அதுல போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது என்ன பிரச்சனைன்ட்டு. போட்டேன்னா அது அதனால தான் ஜாதகம் சொன்னேன். போயிரும். அந்த வேலை அது தப்பா போயிரும். சந்திர தசை ம். என்ன நடக்குதுக்கு சார்? சார் சந்திரன் வந்து 8ல இருக்கு சார், கேது கூட. இந்த ப்ளீஸ் சந்திர ஒரு தசை வந்து ஒரு நிமிஷம். நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க சார். ஆகும். சார் சொல்லுங்க சார். எல்லாத்துக்கும் போர் அடிக்க கூடாது சார். எல்லாத்துக்கும் லேர்னிங்கா இருக்கணும். இல்ல நான் சார், பார்க்க நான் ஏன் ஜாதகத்தை எக்ஸாம்பிளா சொல்றேன் சார். ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, அதனால தான் நான் சொல்றேன். நான் உங்க ஜாதகத்தை எக்ஸாம்பிளா சொன்னா எல்லாரும் ஜாதகத்தை எக்ஸாம்பிளா சொல்லணும். இல்ல அது சார். எல்லாத்துக்கும் கொடுக்கணும் நான். நீங்க ஆ. நான் சொல்றது மட்டும் கேளுங்க. என்ன லக்னம் நீங்க? சார் நான் வந்து கன்னி லக்னம் சார். சரி, இப்ப கன்னி லக்னத்துக்கு சந்திர தசை நடக்குது கரெக்டா? ஆமா சார். சந்திரன் எங்க சார் இருக்காரு? 8ல சார். ம் கூட கேது பெர்ஃபெக்ட். இருக்கு சார். ரைட், பரவாயில்ல. இப்போ கேது சந்திரன் இருக்கதான் உங்க மனசை போட்டு ரொம்ப உழப்பி இருக்கும். ஆ. பட் இந்த சந்திர தசை வந்து உங்களுக்கு வீக்கு சார். ஆ. சந்திர தசை எப்ப முடியுது? சார் அது 2032ல முடியும் சார். அப்புறம் செவ்வாய் திசை, அது 9ல இருக்கு செவ்வாய். இல்ல, நான் அதை கேட்கவே இல்லை. சந்திர ம். தசை 30ல முடியும்னா உங்களுக்கு ம். வந்து 2020ல ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஆமா சார். ம். அப்ப நிச்சயமா 33 வயசு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகல, தொழில பிரேக் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ம். அதுக்கு மேல எதுவும் பிரச்சனை வராதுல்ல? வராது வராது, கவலைப்படாதீங்க. ஓகே சார், நீங்க இருங்க. தேங்க்யூ. அடுத்தது சார், 1+CPH2805ன்னு போட்டிருக்கீங்க. பேர் போடுங்க. யார் நீங்க? வாங்க. சாரி சார், டாக்டர் வர்ஷினி. ஹலோ கூட யாரும் மியூட் போட்டு அதுல மைக் ஓபன் பண்ணிருக்கீங்கம்மா, கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. சார் என்னோட பேர் ஹலோ பிரித்திவ் சார். கேக்குதாங்க சார்? சார், ஐ எம் ஒன்லி 1+. சாரி. 2 1+ வந்துட்டீங்களா? 1+ல CPH2805 அது யாருன்னு சொல்லுங்க. சார் பிரித்திவ் சார் நான். பிரித்திவ், நீங்க பேசுங்க. சார் நான் பேசுறது கேக்குதாங்க சார்? அதை ஹேண்ட் ஸ்லோ டவுன் பண்ணிக்கோங்க. அதை ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. சார் நீங்க பேசுங்க. சார் இப்போ தனுசு லக்னங்க சார். லக்னத்துல குரு வக்ரம், 2ஆம் இடத்துல ராகு. இப்போ போத் குரு வந்து வக்ரமா இருக்காரு. 2 திசை நல்லா இருக்குமா, எப்படி இருக்கும் சார்? லக்னத்துல குரு இருக்காரு, குரு வக்ரமா இருக்காரு. வயசு என்னப்பா ஆகுது? 25ங்க சார். சரி, இப்ப என்ன தசை நடக்குது உங்களுக்கு? ராகு திசைங்க சார். ராகு தசை உங்களுக்கு டெக்னாலஜி சைட்ல ரொம்ப ஆர்வமா இழுத்துட்டு போகுமே. என்ன படிச்சிருக்கீங்க? எலக்ட்ரானிக்ஸுங்க சார். அப்படி வாங்க. சரி, இந்த துறையில சார் நல்ல ஒரு சனி வீட்டுல சொல்லுப்பா. உட்காந்துருக்காருங்க சார். சனி வீட்டுல உட்காந்துருக்காருங்க சார், ராகு மகரம். அதனால ஒண்ணும் இல்ல. ராகு சனி வீட்டுல இருக்கிற நல்ல விஷயம். ரெண்டுல சனி சூரியனும் இருக்கு. சனி சூரியனும் சனியும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்காங்க சார். தனுசு லக்னம் சிம்மத்துல 9ஆம் இடத்துல இருக்கு. சரிப்பா, 2ல ராகு நிக்கிறார் இல்லையா? ஆ. இந்த ராகு வந்து யோக ராகு. உங்களுக்கு இடபமே தனுஷேயனும் இல்லை முன் மேஷமேனும் நடமுறு இந்த மூன்றில் லக்கினம் எதுவென்றாலும் இடமதில் சனி செம்பாம்பு இருந்திடில் புலவனாவான். அதனால கல்வி வந்திருக்குது. அதே மாதிரி பொருளாதாரத்துல ராகு தசையில நீங்க பைனான்சியல் செட்டில்மெண்ட் வராது, கெரியர் செட்டில்மெண்ட் வரும். குரு தசையில பைனான்சியலா நல்லா செட்டில் ஆயிருவீங்கப்பா. ராகு தசையில பேரு புகழ் கிடைக்கும், பணம் கிடைக்கும், வைக்க மாட்டீங்க. குரு தசையில நிறைய மிச்சம் கிடைக்கும், வெளியூர்ல சொத்து வாங்க. சூரியனும் சனி சேர்ந்து 9ஆம் இடத்துல சிம்மத்துல ஆட்சி பெற்ற சூரியனோட சனி உட்காந்துருக்காரு சார். அதனால அது பிளஸ் பாயிண்ட் தான். பட் அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுறது ரொம்ப லேட். அதாவது இப்ப ராகு ஓடுது, அதுக்கப்புறம் குரு ஓடணும், அதுக்கப்புறம் சனி வரணும் இல்லையா? சனி வரையில சொந்த தொழில் பண்றதுக்கான ஆப்ஷன் உண்டு. ஆனா ரொம்ப இல்லைங்க வயசு சார், ராகுக்கு வீடு கொடுத்த சனி ஆட்சி பெற்றவனோட இருக்கறனால ராகு தசை நல்லா இருக்கும். ராகு தசை நல்லா இருக்கும், உங்களுக்கு பேரு சரி. புகழ் எல்லாம் கொடுக்கும். ராகு தசையில சம்பாதிக்கிற காசை முழுசா மிச்சம் பண்ண மாட்டீங்க. அதான் அதுல பிரச்சனை. புரியுதா? அவிட்ட நட்சத்திரத்துல இருக்காருங்க சார் ராகு. செவ்வாய் வந்து 10ல உச்சம் பெற்ற பாதகாதிபதி புதனோட உட்காந்துருக்காருங்க சார். சரி, நல்லாதான்பா இருக்காரு ராகு, நல்ல பொசிஷன்ல இருக்காரு. ராகு இல்ல, தசை உங்களுக்கு பாதகாதிபதியோட உட்காந்துருக்கறனால அதை ஏதாவது பாதிக்குமாங்க சார்? உச்சம் பெற்ற பாதகாதிபதி 10ஆம் இடத்துல, ராகுக்கு திரிகோணத்துல உட்காந்து பாதிக்காது. புதன் தசை நடந்தா கண்டிப்பா பாதிக்கும்.
இல்ல புதன் திசை வராது இல்லைங்க சார் எனக்கு லேட்டா தானே வரும். நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டா சரி. லேட்டா வருங்கிறது எனக்கும் தெரியுதுல்ல. சரிப்பா, தேங்க்யூப்பா. நன்றிங்க சார். இப்ப நன்றி. வக்ர குரு யோக திசையுமா எப்படிங்க சார்? லக்னாதிபதியா வேற வந்திருக்காரு, வக்ரமா இருக்கார். ஆகுதசை முடிச்சுட்டு வா சாமி, பார்ப்போம், பேசுவோம். பாலசுந்தரவேல் வாங்க சார். ஹலோ சார், நான் இது என்னோட ஃபர்ஸ்ட் ஜூம் மீட்டிங். தென்காசில இருந்து பேசுறேன். ஆல்ரெடி அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு இருக்கேன் நான். மெயினா ராகு பத்தி நிறைய விஷயங்கள் தேடி படிச்சுட்டு இருக்கேன் உங்க சேனல்ல இருந்து. சரி. இப்போ சார், இப்போ ராகுக்கும் சனிக்கும் நம்ம எடுக்கிறப்ப நேரா பார்த்துக்கிட்டாலோ அப்படி இல்லைன்னா சேர்ந்து இருந்தாலோ அது பலன் டிஃபிகல்ட்டா வரும்னு சொல்றோம்ல சார். சனி நட்சத்திரம் மட்டும் வக்ரமற்ற புதனோட நட்சத்திரத்துல இருக்காரு. ராகு வந்து இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா புதனோட வீட்லயே இருக்காரு. ஸோ இப்போ இந்த ராகுவும் சனி புக்தி எப்படி சார் இருக்கும்? இதுல சனி வந்து வக்ரகிரகத்தோட கனெக்ட் ஆகுது, பட் இருந்தாலும் அது வக்ரமாகல. இல்ல, அதாவது ராகு சனி ஒன்னா இல்ல, அப்படித்தானே? ஒன்னா இல்ல, நேர் எதிரே இருந்து பார்த்தா இடத்துல சனி. நீங்க பேசுறது பிரேக் ஆகுது, எனக்கு கண்டினியூஸா கேட்க மாட்டேங்குது. சனி ராகு ரெண்டும் ஒன்னா இல்ல ஒன்னா இல்ல சார், பட் சனியும் ராகும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ், அப்படித்தானே? ஆமா சார், ஆமா சார். சரி. இதுல சனி உச்சம் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? ஆட்சி உச்சம் இல்லை, ஆனா பரிவர்த்தனையில இருக்காரு குருவோட. சனி பரிவர்த்தனையில இருக்கா? ஆமா, பரிவர்த்தனையில இருக்கு. பிளஸ் வந்து புதனோட நட்சத்திரத்துல இருக்கு. புதன் வக்ரம். சரி, புதனோட நட்சத்திரமும் புதன் வக்ரமும் நமக்கு வேண்டியது இல்ல. சனி சந்திக்கவே இல்லை. ஏன்னா ராகு சனி வந்து பரிவர்த்தனை யோகத்துல வெளியே போயிடுவார், அங்க குரு வந்துருவார்ல அந்த ஸ்தானத்துக்கு. ஆமா சார். அப்ப வந்து இந்த சனி புத்தி நல்லா இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சார். இப்போ ராகுக்கு நம்ம ஜென்ரலா எடுக்கிறப்ப வீடு கொடுத்தவனும் கால் கொடுத்தவனும் அவங்களோட பொசிஷன் வச்சு எடுக்கிறோம்ல. இவங்க ரெண்டு பேருமே ராகுக்கு 8ல மறைஞ்சி வீடு கொடுத்தவன் வக்ரம், கால் கொடுத்தவன் உச்சம் பிளஸ் பரிவர்த்தனை இருந்தாங்கன்னா இந்த பலன் எப்படி சார் எடுக்கிறது? நீங்க ராகுக்கு 8ல இருந்தாலும் சரி, நமக்கு அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி லக்னத்துக்கு மறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளதான் மறையாம, அவ்வளவுதான் மேட்ரு. அப்போ நீங்க சொன்ன இந்த கேஸ் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப நல்லா இருக்கும். ராகு தசை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான தசையா இருக்கும். ஓகே சார். இந்த பரிவர்த்தனை ஆறதுனால இவங்க சேர்ந்து இல்லை அப்படின்னு எடுத்துக்கணுமா, இல்லைன்னா சேர்ந்து இருக்காங்கன்னு எடுத்துக்கணுமா? ஏன்னா ராகுக்கு கால் கொடுத்தவர் வந்து பரிவர்த்தனையில இருக்காரு, பிளஸ் உச்சமாவும் இருக்காரு. அதான் சொல்றேன், நட்சத்திர சாரம் கொடுத்தேன், ஸ்ட்ராங் ஆயிட்டாரு, பரிவர்த்தனையிலயும் இருக்காரு அவரு. அப்ப ஆட்சி பலமும் வந்துருது, உச்ச பலமும் வந்துருது. அப்ப இந்த காம்பினேஷன் இதை பாசிட்டிவா எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். சரிங்க சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ பாலசுந்தரவேல். எந்த ஊர்ல இருந்து? தென்காசில இருந்தா? ஆமா சார். நல்லதுப்பா. வாங்க ரகுராம் ராஜு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், வெப்சைட் நான் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. சாரி, நடுவுக்கு வீடு கட்டுற வேலை அது இதுன்னு கொஞ்சம் பிஸி ஆயிடுவேன். சென்னையில வந்து பாத்து ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் மீட்டிங்க்கு வர சொன்னேன், நீங்க தான் வரல. ஆமா சார், அப்ப ஆக்சுவலா கோயிலுக்கு போயிருந்தது, வர முடியாம போயிடுச்சு. ஆக்சுவலா நான் ரொம்ப வரணும் எதிர்பார்த்தேன். ஒய்ஃப் வேற அடிபட்டு இருந்ததுனால, அதனால நான் கூட இருக்க வேண்டியதாயிடுச்சு. சார், ஆக்சுவலா வந்து ஒரு கத்துக்கிறதுக்காக ஒரு ஜாதகம் ஒருத்தர்கிட்ட வாங்க சார். ஆக்சுவலா சரி ஜஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சொல்ற மாதிரி கூட்டு கிரகம் வருது நிறைய அந்த ஜாதகத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கடகம் ராசி, அதுல சந்திரன் இருக்கு, கேது கூட சந்திரன் இருக்கு. அதே மாதிரி லக்னம் பாத்தீங்கன்னா தனுசு லக்னம். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல லக்னத்துல பாத்தீங்கன்னா சனி செவ்வாய் இருக்கு. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இருக்கு. சரிங்களா? செவ்வாய் சனி வந்து பூராடத்துல இருக்கு. அதே மாதிரி புதன் வந்து உத்திராடத்துல இருக்கு. ஆக்சுவலா இது எப்படி சார் பலன்? பேசினா ஃபாலோ பண்ண முடியாது, இது கஷ்டம். டாக்டர் வர்ஷினி மியூட் போடுமா, எல்லாரும் மியூட் போட்டு உட்காந்துருக்கோம், நீங்க ஆன். இப்ப அதாவது இவ்வளவு கிரக நிலை சொல்லல ஃபாலோ பண்ண முடியாதுப்பா. அதை ஃபாலோ பண்ணி கரெக்டா பலன் எடுக்கிறேன்னு ஜாதகத்தை எடுக்கும். அதனால இப்ப என்ன தசை நடக்குது? இப்போ புதன் தசை நடக்குது. ஆக்சுவலா லக்னத்துல சனி செவ்வாய் இருக்கு, புதன் தசை நடக்குது. 2வது இடத்துல எல்லா கூட்டு கிரகமும் இருக்கு, மற்ற எல்லா கிரகமும் இருக்கு.
ராமா, இது எதையுமே சுத்தக்கூடாது. இதனாலதான் குழப்பம் வருது. லக்னம் தனுசு லக்னம், புதன் தசை நடக்குது. புதன் எங்க இருக்காரு? அவ்வளவுதான் கேள்வி. புதன் இருக்காரு. எங்க இருக்காரு? மகரத்துல இருக்காரு. சாரி, மகரத்துல இருக்காரு. 2ஆம் இடத்துல இருக்காரு. மகரத்துல இருக்காரு புதன். ரைட்டு. இது சனி இருப்பா, லக்னத்துல இருக்காரு. சனி லக்னத்துல இருக்காரு. போதும், அவ்வளவுதான். இந்த தசை எப்படி இருக்கும் அதான கேள்வி. வயசு என்ன அது உங்களுக்கு? அவருக்கு வந்து 34 வயசு. 34 வயசு. மேரேஜ் டிலே ஆகணும். கல்யாணம் பண்ணிட்டாரா? கல்யாணம் பண்ணிட்டாரு. 2 குழந்தை இருக்கு. ஆக்சுவலா பண்ணிட்டாரு. சரி, அவர் 2 குழந்தைன்னா ஆன் டைம்ல பண்ணிருக்காரு கல்யாணம், இல்லையா? ஆமா ஆமா. 34 வயசு தான், 3 குழந்தை ஆயிடுச்சுல்ல. அப்ப வந்து 30 வயசுக்குள்ளதான் கல்யாணம் பண்ணிருப்பாரு. அப்ப இந்த புதன் தசை வந்து பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு. பாசிட்டிவா போயிட்டு இருக்குனாலும் பைனான்சியல் ஸ்ட்ரகிள் இருக்கும் அவருக்கு, அல்லது கெரியர் ஸ்ட்ரகிள் இருக்கும். அந்த மாதிரியான கண்டிஷன்ல போயிட்டு இருப்பாரு. ஆனா இந்த புதன் தசையினுடைய செகண்ட் பார்ட் அவருக்கு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும்பா. 2வது புதனுக்கு வீடு கொடுத்தேன் லக்னத்துல இருக்கிறது யோகம் தான். ஆனா இன்னொரு பாயிண்ட்ல பார்த்தா புதனுக்கு 12ஆம் இடத்துல அவருக்கு வீடு கொடுத்தேன் இருந்தது தப்பு. இப்போ புதன் வீட்டுல ஒரு புதன் 12ஆம் இடத்துல இருந்தா அது பாசிட்டிவா பேசிடும். ஏன்னா புதனுக்கு 12ஆம் இடம் மறைவு இல்லை. புதனுக்கு வீடு கொடுத்தேன் பண்ணல மறையிறதுங்கிறது மறைவு தானே. அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் புதன் தசை வரையில நல்லா இருக்கும். பைனான்சியலா ஸ்டேபிள் ஆயிருவாரு, கரியர் ஸ்டேபிள் ஆயிரும். சரி, ஓகே சார். ஒரு சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ்ல கேட்கறேன் சார். ஆக்சுவலா லக்னத்துல சனி செவ்வாய் இருக்கு, சரிங்களா? இதுக்கு நீங்க பாசிட்டிவாவும் சொல்லியிருக்கீங்க, நெகட்டிவாவும் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. ராகு கூட சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டு கிரகங்கள்ல சுக்கிரனும் இருக்கு. சோ எப்படி எடுத்துக்கிறது? ஆக்சுவலா அவர் சொல்றது நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியுமா? நான் பக்கத்துல இருந்து பழகும்போது அந்த பர்சனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலா. ஆனா ஜாதகத்தை வச்சு பாக்குறதுனால நான் வந்து என்ன சொல்றது, ஒரு பக்கமா யோசிக்கிறோம், பழகிறதுனால யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வருது எனக்கு. ஆக்சுவலா இது ஜாதக பலன்ல ரைட்டா எடுக்கிறோம்னு தெரியும். அப்படி இல்ல, ராகு 2ஆம் இடத்துல உட்கார்ந்தாலுமே வந்து பேச்சு வந்து நிறைய வந்து பாதி உண்மை இருக்கும். அதே மாதிரி லக்னத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறது நல்லா நியாயமா பேசக்கூடியவர். ஆனா கூட செவ்வாய் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும். அவர் பேசுறது பாதி தான் உண்மை இருக்கும். சரி, ஓகே, சரி. நாளைக்கு காலையில எதுக்கு வீட்டை பார்க்க நீங்கதான் வந்து சரி போயிட்டு பார்த்து. சரி, இந்த சார்ஜ்ல கூட சூப்பர் அப்படியா? இந்த சூப்பர் சரி, ரைட். சரி, சரிப்பா ரகுராம் ராஜு, நான் அடுத்ததுக்கு போறேன். டைம் ஆயிரும். எழுதுகிட்டே போனா ஒரு பாதி உண்மை. சரியா? பாதி உண்மை இருக்கு. ஓகே சார், தேங்க் யூ. சரி, நன்றிப்பா. அடுத்து மன்னன் வாங்க. கேமரா ஒரு இடத்துல வைக்காம ஆட்டாட்டுன்னு ஆடிக்கிட்டே இருக்கீங்க சார். அது ஒன்றும் இல்லை சார், அது ஃபோனில் வச்சிருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. வணக்கம். வாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 3 நட்சத்திரத்தில் 6 கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்குது. அது எப்படி என்ன எதுங்கிறது எனக்கு புரியல, அதனால தான். 3 நட்சத்திரத்துல 6 கிரகம் இருக்கா? ஆமாங்க. இந்த ஒரே நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள்னு வீடியோ போட்டிருந்தேன், பாத்தீங்களா? ஐயா, நான் இப்பதான் ஒரு 2 வருஷமா இருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை, அதனால இப்பதான். பரவாயில்ல, நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். ஒரே நட்சத்திரம் போடுங்க, நான் பேசுறேன். உங்க சைட்ல சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சவுண்ட்ல பேசுனா தலைவலி. சரி, இங்க பாருங்க. 6 கிரகம் 2 நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதான் என்னுடைய அப்சர்வேஷன். நீங்க கேட்ட கேள்வி. இதுக்கு பதில் என்ன அப்படின்னா, எந்த கிரகம் வேணாலும் இருக்கட்டும். என்னப்பா? 3 நட்சத்திரத்துல இருக்கியா? 6 கிரகம். 6 கிரகம் வந்து 3 நட்சத்திரத்துல இருக்கு. அப்போ 2 6ன்னு வச்சுக்கிறோமே. 2 கிரகம் இருக்கிறதா ஒரு அப்ராக்சிமேட்டா. இது அக்யூரேசி கிடையாது, அப்ராக்சிமேட்டா.
இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, இந்த ஒரே நட்சத்திரத்துல இருக்க கிரகம் 2 கிரகம் அல்லது 3 கிரகத்தை தனியா எடுத்துக்கங்க. ஒரு எடுத்துக்காட்டா சூரியன், சனி, புதன் இந்த 3 கிரகமும் ஒரே நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்கிருவோம். சூரிய தசை புதன் புத்தி சனி புத்தி, புதன் தசை சூரிய புத்தி சனி புத்தி. ஆஹ் அந்த தசா புத்தி சம்பந்தப்பட்டதுல அந்த தசாநாதனும் புத்திநாதனும் ஒரே நட்சத்திர காலுக்கு வரையில அந்த டைம் தான் ஸ்பார்க் ஆகும். இந்த ஸ்பார்க்குங்கிறது நெகட்டிவ் ஸ்பார்க் மட்டும் இல்ல, பாசிட்டிவ் ஸ்பார்க்கும் உண்டு. பாசிட்டிவா ஸ்பார்க் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த இதுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்துருக்காரு இல்லையா, ஒரே நட்சத்திர சாரம் கொடுத்துருக்க அந்த கிரகம் வந்து லக்னத்துக்கு மறையாம இருக்கணும். அதே மாதிரி வக்ர நீஸ் இல்லாம இருந்தாலே போதும். இது வந்து தூக்கி விட்டுரும். இது பாசிட்டிவ் சார்ஜ். அதே இது ஏதாவது ஒரு விதத்துல அடி வாங்கி இருந்ததுன்னா கண்டிப்பா அது நெகட்டிவ் சார்ஜ். இதுல என்ன பிரச்சனைனா, இந்த ஒரே நட்சத்திரத்துல இருக்கிற கிரகத்துல எது கொடுத்தாலும் ஆப்டிமம். சாப்பாடு போட்டுச்சுன்னா A to B ல வந்து ஸ்பெஷல் மீல்ஸ், பட்னியா போட்டுச்சுன்னா 3 நாளைக்கு கொலைப்பட்னி. இவ்வளவுதான் வித்தியாசம். ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லாட்டி அந்த எக்ஸ்ட்ரீம், அந்த இதுக்கு தான் போகும். மற்ற டைம்கள்ல இந்த காம்பினேஷனை பத்தி பயப்படவே வேண்டியதில்லை, அது ஒன்றும் ஒரி பண்ணாது. இன்னும் ஒரு டைம்ல வந்து கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தெரியும். எப்படின்னா, இப்ப 2 கிரகம் வந்து புனர்பூச நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு, வேற வேற ராசியில உட்காந்துருக்கு. கடக ராசியில ஒரு கிரகம் உட்காந்துருக்கு, மிதுன ராசியில ஒரு கிரகம் உட்காந்துருக்கு. ரெண்டுமே புனர்பூச நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு. இப்போ நான் சொல்றது புரியுது இல்ல உங்களுக்கு? இப்போ ஒரு கோச்சாரத்துல கேது வந்து அது மேல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கோச்சார கேது போகுதுன்னா அதை கரெக்டா அந்த புனர்பூச நட்சத்திரத்தை டச் பண்ணல இந்த 2 பாதத்தையும் தாண்டுற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 2 கிரக சம்பந்தப்பட்ட ஆதிபத்தியம் ஒரு கசக்கிடும். ஒரு எடுத்துக்காட்டா குருல வச்சிருக்காரு அப்படின்னா பிள்ளைகளால கவலை அல்லது பைனான்சியலா சிரமம். அடுத்தது சனி இருக்கு மிதனத்துல அப்படின்னாக்க அந்த சனி வந்து தொழில் ரீதியான பிடிக்கிறது இருக்கும், இறுக்கி பிடிக்கும். ஸோ இது வந்து நெகட்டிவா பண்ணுது. பாசிட்டிவா பண்ணுச்சுன்னா இந்த ராகு வந்து குரு மேல வரையில பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்துரும். ராகு வந்து சனி மேல வரையில வந்து தொழிலை வந்து ரொம்ப பிரம்மாண்டப்படுத்திடும். சார் இங்க கவனிங்க, ராகு சனி சேர்ந்தா பிரச்சனை ஆயிரும். இது சனி தசை ராகு புத்தி, ராகு தசை சனி புத்தியில பிரச்சனை ஆயிரும், சண்டை வந்துடும், வம்பெழுத்து விட்டுரும். ஒண்ணு சேர்ந்திருந்தா ரொம்ப பஞ்சாயத்து. இப்பத்தியும் அதை கேட்டாரு ரகுராம் ராஜ். ஆனா அதே சனி மேல உச்சம் பெற்ற சனி, ஆட்சி பெற்ற சனி, வக்கரம் பெற்ற சனி, ஏதோ ஒரு சனி இருக்கு, அந்த சனி மேல ராகு கோச்சாரத்துல போகும்போது தூக்கி விட்டுரும். இப்ப பாருங்க, ராகு சனி ஒரு பக்கம் கெடுக்கும், இன்னொரு பக்கம் கொடுக்கும். அதான் இதுல நம்ம இந்த மாதிரியான விஷயத்தை தான் நான் வந்து இந்த சீக்ரெட்ஸ் ஆஃப் ராகு கேதுல கொஞ்சம் ஆட் பண்ணி போடணும்னு நினைக்கிறேன். வரும் அந்த மாதிரியான ஒரு புக் வரும். சரியா? இப்போ உங்க டவுட் கிளியர் ஆயிருக்கும். சரியா? மன்னன் மைக் ஓபன் பண்ணி சொல்லுங்க. நன்றிங்க. நன்றி. அது போதும். மைக்கை க்ளோஸ் பண்ணிக்கங்க. குமரவேல் சார் வாங்க. சார் வணக்கம் சார். வாங்க சார். சார் ஒரு கிரகம் வந்து 1, 5, 9ல வந்து உட்காந்து சார், அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து 6, 8, 12 லக்னத்துக்கு மறைஞ்சிருச்சுன்னா இப்ப 1, 5, 9ல உட்கார்ந்த கிரகம் பவரா இருக்குன்னு அர்த்தமா, பவர்லெஸ்ஸா இருக்குன்னு அர்த்தமா? ரைட், அருமையான கேள்வி. ஆக்சுவலா சார் இந்த மற்ற இடங்கள்ல சொல்லையில வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். எப்படின்னா, இப்ப ஒரு எடுத்துக்காட்டா 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் போய் உட்காருது, குரு போய் 10ல உட்கார்றாரு. 10க்கு அதிபதி 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா குரு அந்த இடத்துல இருக்கிறது கௌரவமான தொழிலை கொடுக்கணும். ஆனா அந்த 10க்கு அதிபதி 8க்கு போனதுனால அந்த தொழில அடிமை தொழிலா இருக்கணும், வேலைக்கு போறதா இருக்கணும், ஒருத்தனுக்கு கீழே வேலை பார்க்கறதா இருக்கணும். இது மேட்ரு, இது பாயிண்ட். சரிங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். இப்ப அதுக்கு விஷயம் என்னன்னா, நீங்க கேட்டதுக்கு வருவோம். 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்க ஒரு கிரகம் அது கெட்ட கிரகமா இருந்தாலும் நல்லதுதான் பண்ணும். சப்போஸ் நல்லது பண்ண முடியலைன்னா நியூட்ரல் ஆயிடும், கண்டிப்பா கெடுதல் பண்ணாது. ஆனா பாருங்க, இங்க ஒரு பிரம்மாண்டமான விஷயம். 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்து, இப்ப ஒரு எடுத்துக்காட்டா 5ஆம் இடத்துல 8க்கு அதிபதி உட்கார்றாருன்னு வைங்க. அட்டமாதி 5ல் அமர்ந்து அதுவும் குற்றம், சட்டமாம் குருவுக்கு 5ல் சரி செருவிடில் அதுவும் குற்றம், தொட்ட லக்கணத்தில் பாம்பு தோய்ந்திடில் அதுவும் குற்றம், நட்டமாம் புத்திரர் அப்பா அப்படின்னா அப்படின்னா புத்திரர் இல்லைன்னா புத்திரி கிடைக்கும், பொம்பளை பிள்ளை கிடைப்பாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, 5ஆம் இடத்துல 8க்கு அதிபதி போய் உட்கார்ந்தாக்க நியூட்ரல் ஆவாரு, இல்லாட்டி யோக பலன் தான் செய்ய முடியும், அவரால் நெகட்டிவ் செய்ய முடியாது. இது கிளியரா புரிஞ்சிருக்கும். 5ல 5க்கு அதிபதி ஆட்சி ஆனா நெகட்டிவா வேலை செய்யும். இது எப்படி இருக்கு? ஆமா சார், நீங்க நிறைய வீட்டுல சொல்லிருக்கீங்க சார். 5க்கு 9க்கு அது பாத்தீங்கன்னா இது நல்ல கிரகம் நல்லா இருக்குன்னா அதான் அதோட தசை வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க சார் நிறைய இடத்துல. இதுல பாருங்க, இப்ப நான் இன்னைக்கு இப்ப இந்த மீட்டிங்ல பேசிட்டு இருக்கல, அது ரெக்கார்ட் ஆகல. அதாவது மிதுன லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்து, அந்த புதன் வந்து புதனுக்கு வீடு கொடுத்தேன் உச்சம் ஆயிட்டான் சனி, அவர் வந்து வக்ரம் ஆகல.
ஆனா அந்த புதன் வக்ரம் ஆயிருக்காரு. சரியா? இப்ப பாருங்க, 9ஆம் இடத்துல இருக்க கிரகம் வந்து நெகட்டிவா பலன் செய்ய முடியாது, நியூட்ரலைஸ் ஆகணும் அல்லது யோகமா செயல்படணும். இப்ப இந்த புதன் வக்ரம் ஆகாம இருந்து சனி உச்சமானா அது நெகட்டிவா செஞ்சாகணும். இங்க என்ன ஆகுனா புதன் வக்ரமானதுனால ஒரே தூக்கிடுச்சு. அப்போ அந்த வக்ரம் தான் அவரை கொண்டு போய், அதுவும் வியாபாரத்துல புதன் செட்டியாருல, அதனால வியாபாரத்துல. அதனால நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கான கரெக்டான பதில் என்னன்னா, 5க்கு 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்க கிரகம் வந்து நிச்சயமா நெகட்டிவா பலன் செய்யாது. ஈவன் அது அஷ்டமாதிபதி, 6ஆம் இடத்ததிபதி, 12ஆம் யார் இருந்தாலும் நெகட்டிவ் கிடையாது. தேங்க்யூ சார். நன்றி சார். அருமையான கேள்வி. விஜி பிரபு எம்எஸ்சி சார் வாங்க, படிச்சுட்டீங்க, டிகிரி எல்லாம் போட்டிருக்கீங்க, நாங்க என்னத்த போறதுன்னு தெரியல. சார் வணக்கம் சார். வாங்க சார். சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். அதாவது கும்ப லக்னத்துக்கு 2-11க்கு அதிபதியான குரு வந்து 12ஆம் இடம் மறைவிடத்துல இருக்காரு சார். அந்த திசையும் நடக்குது. இப்ப இது எப்படி இருக்கும் சார் அந்த திசை? இது வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த சனி. சனி என்ன கண்டிஷன்ல சார் இருக்காரு? சார் சனி 10ல் இருக்காரு சார், விருச்சிகத்துல. கேந்திர பலம் பெற்று நிற்கிறார். அந்த கேந்திரத்துல இருந்து அவர் 3ஆம் பார்வையா குருவை பாக்குறாரு. கரெக்டா சார்? ஆமாங்க ஆமாங்க. ரைட் ரைட் ரைட். பினான்சியலா இது வரைக்கும் செட்டில் ஆக முடியல சார். எப்ப செட்டில் ஆவேன், அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, என்ன ஏதுன்னு தெரியணும் சார். இருங்க அது நான் பதில் சொல்றேன் சார். உங்களுக்கு குரு வந்து புத்திரகாரகன், குரு வந்து குடும்பஸ்தானாதிபதி, குரு வந்து லாபாதிபதி. இந்த 3 ரோல் அவர் பிளே பண்றாரு. ரைட்டா? ரைட்டுங்க சார். அவர் 12ல மறைஞ்சு நீசம் ஆயிட்டார். ஆனா பாருங்க, உங்களுக்கு குடும்பத்தை கொடுக்கும், குழந்தைகளை கொடுக்கும், இது சொந்த பந்தத்தை கொடுக்கும், இது வருமானத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்கும், கம்மியா கொடுக்கும். ஆமா சார் ஆமா. இப்ப குரு நீசமானா குடும்பம் இருக்கக்கூடாதுல்ல சார், ஆனா குடும்பத்தை கொடுக்கும். குழந்தை இருக்கக்கூடாதுல்ல, ஆனா குழந்தைய கொடுத்துரும். ஆனா காசை மட்டும் கொடுக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல உங்களை பின்னால ரிவர்ஸ் கியர் போட்டு உறவு நிலைகள்ல முன்னாடி ஃபார்வர்டு கியர் போட்டு வச்சிருக்குன்னு அர்த்தம். இது வந்து சேஞ்ச் ஆகும் சார். எப்ப சேஞ்ச் ஆகும்னா, குரு தசைன்னா எவ்வளவு நாள் சார் இருக்கு உங்களுக்கு? சார் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு சார். குரு தசை குரு புத்தி தான் போயிட்டு இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சார். குரு தசையில 8 வருஷம் முடிகிற வரைக்கும் வந்து சார் வருமானம் சம்பாதிக்க ஒரு நார்மலான லைஃப்ல போகும் சார். சரி சார். சம்பாதிக்க, சாப்பிட, சரி வேணா 10-5 சேர்த்து வைக்க, கடன் கட்ட, அப்படி இப்படின்ட்டே போயிடும். ஆனா போகும், சிரமம் இருக்காது, நல்லபடியா போகும் சனி பாக்குறதுனால. செகண்ட் ஹாஃப் வரையில நல்லா சம்பாதிப்பீங்க சார். வீடு கட்டுவீங்க, சொத்து வாங்குவீங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் செகண்ட் ஹாஃப். ஆனா இதுல என்னன்னா சார், ராசி அதிபதியும் கூட இருக்காரு, 12லயே இருக்காரு, புதனும் 12லயே இருக்காரு. அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு இது வரும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி லீட் பண்ற மாதிரி இருக்கு சார். இல்ல அவ்வளவு ஸ்ட்ரகிள் வராது சார். குரு முடிஞ்சா ஸ்ட்ரகிள் வராது. அதோட குரு முடிஞ்சா ஸ்ட்ரகிள் வராது. நீங்க சஷ்டி அல்லது கிருத்திகைக்கு முருகனை போய் பாருங்க சார். சரி சார் சரி சார் சரி சார். ரொம்ப நன்றி சார். சார் மிதுன லக்னத்துக்கு சொல்லுங்க சார். இருங்க போதும், நான் அடுத்த கொஸ்டினுக்கு போனோம். அதனால உங்களுக்கு இன்னொன்னு நான் சொல்லிட்டு போறேன். அதாவது ஒண்ணு உடம்பு வெயிட் போடுவீங்க சார், இல்லாட்டி தொப்பை வெளியில வரும் சார். இதை 2 கண்ட்ரோல் பண்ணுங்க சார். இல்லாட்டி செகண்ட் ஹாஃப் வரைக்கும். சரியா? ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஃப்ராங்க் ஐபோன் வாங்க. பிரபு சார் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. பிராங்க்ஸ் சார் அவர் ஆன் பண்ணி வச்சுட்டு எங்க போயிட்டாரு உள்ள இருக்கு. சரி, அவர் வர்ற வரைக்கும் அடுத்ததுக்கு போயிடுவோம். பாலா ரங்கசாமி சார் வாங்க சார். வணக்கம். யூஎஸ்ல இருந்து பேசுறேன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் என்னன்னா, இந்த பாலரிஷ்ட தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட் வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 6 இயர்ஸ்க்கு வந்து இது வந்து குழந்தைகளோட குரோத் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ப்ராப்ளம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. அது உண்மையா என்ன அப்படிங்கிறத கேட்குறேன். ஆக்சுவலி அந்த ஆஸ்ட்ராலஜிக்கல் பிளானட்ஸ் பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, உத்திரட்டாதி நட்சத்திரம், சனி வந்து பாத்தீங்கன்னா 12ல புதனோடையும் சூரியனோடையும் இருக்காரு. ஸோ growth வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. இது எப்படி எடுத்துக்கிறது? என்ன வயசு சார்? இப்போ 6 வயசு 6 மாசம். சரி, முதல்ல வந்து சார் நீங்க சொன்னா 8 வயசு வரைக்கும் பாலாரிஷ்ட தோஷம்னு உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல 8 வயசு வரைக்கும் ஜாதகமே எழுத மாட்டாங்க, அதுக்கப்புறம் தான் ஜாதகம் எழுதுவாங்க. இப்போ அந்த பாலாரிஷ்ட தோஷம்ங்கிறது அடிவிட்டு போச்சு சார். எப்படின்னா முந்தி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சே நடந்திருக்கு, நான் பார்த்திருக்கேன்.
குழந்தைங்க வந்து முடியாம வாமிட் எடுத்துட்டு ஒரு மாதிரி ஏட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தாக்குதல் வந்துருச்சுன்னா அந்த ஏடு எழுதி கட்டுவாங்க. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுபடி ஏடு எழுதி கட்டுவாங்க. அந்த ஏடு வாங்குறதுக்கு பஸ் ஏறி போனதுமே பாத்தீங்கன்னா இங்க குழந்தைக்கு நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நான் போய் ஒரு குழந்தைக்கு ஏடு வாங்கிட்டு வந்து கட்டிலாம் விட்டுருக்கோம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பாலாரிஸ்டம்ங்கிறது வந்து ஒரு காலத்துல இருந்தது. இப்போ வந்து என்னன்னா அதுக்கெல்லாம் தடுப்பூசி அது இதுன்னு வந்து அந்த டெத் ரேட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுல்ல. முந்தி பாத்தீங்கன்னா 16 பிள்ளைங்க, 14 பிள்ளைங்க, 7 பிள்ளைங்க, 8 பிள்ளைங்க எல்லாம் பெத்தாங்க ஒரு காலத்துல. ஆனா அன்னைக்கு பாப்புலேஷன் கம்மியா இருந்தது. இன்னைக்கு வீட்டுக்கு 2, 3 தான் பெக்குறாங்க, அல்லது 1, 2 தான் பெக்குறாங்க, இல்லாட்டி பெக்காமலே கூட இருந்துக்கிறாங்க. ஆனா பாப்புலேஷன் குரோத் ஆகுது. இது இந்த ஃபார்முலா என்னன்னா அந்த டெத் ரேட் குறையறது தான். அப்போ அந்த காலத்துல இந்த பிரச்சனை இருந்தது. ஆனா இப்போ வந்து அப்படி எடுத்துக்க வேண்டியது இல்லை சார். ஒண்ணு. சோ பாலாரிஸ்டம்ங்கிறத வந்து நீங்க போட்டு ஒரி பண்ணிக்காதீங்க. அந்த பாயிண்ட்டுக்குள்ள போக வேண்டியது இல்லை. பாலாரிஸ்டம்ங்கிறது ரிலேட்டட் டு ஆயுள் சம்பந்தப்பட்டதுதான். சரி, நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு வருவோம். 6 வயசு முடிஞ்சு 7வது வயசு நடந்துட்டு இருக்கு. குரோத் கம்மியா இருக்குன்னா எப்படி சொல்றீங்க? பிசிக்கல் குரோத் கம்மியா இருக்குன்றீங்களா? இல்ல இப்போ வந்து பேச்சு அந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன். பேச்சு, அதுக்கப்புறம் மற்ற குழந்தைகளோட வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்களேன். சரி, இப்ப 7 வயசு நடக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. ஜாதகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் சார். உங்க குழந்தையோட ஜாதகம் தானே கேக்குறீங்க? ஆமா. எப்படி வேணாலும் இருக்கட்டும் சார். உங்க குழந்தைக்கு பேச்சு வந்து பிரமாதமா வந்துடும். சரியா? மைக்க பிடிச்சு பேசியான் அவங்க ஆளு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை நான் இப்ப முதல்ல சொன்னேன், நான் டேட் ஆஃப் பர்த் வாங்கல அப்படின்ட்டு. இப்ப நீங்க கொடுங்க டேட் ஆஃப் பர்த். ஏன்னா உங்களுது இல்ல, உங்க குழந்தை இது. உங்க கஷ்டம் ஓகே என்னன்னு சார். எனக்கு அந்த டேட் ஆஃப் பர்த். ஓகே சார். சார் 29/1/2020 சார். 29 ஜனவரி 20. 9:21 9:21 AM சார்லட் எந்த சார். ஊர்? சார்லட். சார்லட். சார்லட் வந்து என்சியா எஸ்சியா? என்சி. சார் எல்லாத்துக்கும் நாலேஜுக்கு சொல்றேன் சார். லக்னம் வந்து கும்ப லக்னம், லக்னத்துல சுக்குறேன். லக்னாதிபதி 12ல ஆட்சி ஆயிட்டார். இப்போ இந்த குழந்தைக்கு வந்து சனி தசை போயிட்டு புதன் புத்தி போயிட்டு இருக்கு. நான் என்ன சொன்னேன், அதாவது நல்லா பேசுவாங்க, இந்த பேச்சுல வந்து ஒரு குறையும் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா வாக்குஸ்தானாதிபதியும் புதனும் 2 மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு பேச்சு வராது, பேச்சு திக்கும், லேட்டா வரும் அல்லது வராமலே போயிடும். வாக்குத்தனதிபனோடு குலவிய புதனும் கூடி உடன்மட வாராந்தான துற்றிடில் ஊமையாமே அப்படின்னா. இங்க நம்ம ஜாதகத்துல என்ன சொல்லுதுன்னா 2க்கு அதிபதி 11ல ஆட்சி கூட கேது. ஓவரா பேச்சு பேசும். பொண்ணா பையனா சார் இந்த குழந்தை? பொண்ணு சார், பொண்ணு. அதே மாதிரி புதன் வந்து ஆட்சி பெற்ற புதனோட உட்காந்து சனியோட உட்காந்துருக்காரு. அதனால அருமையா பேசும் சார். உங்க குழந்தை நார்மல் குழந்தை. இது வந்து அது என்ன சொல்லுவாங்க, அந்த என்னமோ ஒரு குழந்தைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான இதுல வராது. நார்மல் ஸ்கூல்ல சேர்த்து விட்டு நீங்க படிக்க வச்சிருவீங்க சார். ஓகே சார். ஓகே சார். இந்த நார்மல் ஸ்கூல் ரைட்டா? ஓகே சார், தேங்க்யூ. எந்த விதத்துலயும் கவலைப்பட வேண்டாம். உங்க பிள்ளை உங்க முன்னாடி ஒரு நாள் மைக்ல மேடையில பேசும். ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அன்னைக்கு நினைச்சுக்கோங்க நம்ம ஜூம் மீட்டிங். தேங்க்யூ சார். ஓகே சார். அதுல ஒரே ஒரு கேள்வி அந்த இதுலயே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ சனி தசை சந்திர புத்தி வந்து பாத்தீங்கன்னா டிசம்பரோட முடியுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் புத்தி வந்து ஸ்டார்ட் ஆகுது. செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 10ல திக்பலம் பெற்று நடத்த போறாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சுக்கிரனை டைரக்டா பார்க்கும். அந்த சமயத்துல இது எல்லாமே அடிபட்டு போயிருமா அப்படிங்கறதான் என்னோட அடுத்த கேள்வி சார். சரி, நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். அதெல்லாம் அடிவிட்டு போயிடும். உங்க பிள்ளை வந்து பெர்ஃபெக்டா பேச ஆரம்பிச்சிருவாப்பா. இப்பவுமே டெவலப் ஆயிட்டு தான் இருக்கும். ஏன்னா கடகத்துல குரு இருந்து புதனை பாக்குறாரு இல்லையா? அடுத்த பயிற்சியில வந்து சிம்மத்துல உட்காந்து குருவை பார்ப்பாரு. அப்ப கம்ப்ளீட்டாவே ரெடி ஆயிடும். நல்லாவே பேச ஆரம்பிச்சிடும். நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து தசாநாதன ஆட்சி, புத்தநாதன ஆட்சி, அதனாலயும் சரியா. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. விஷ் யூ ஆல் சார். ஃப்ராங்க் சார். சொல்லுங்க ஃப்ராங்க் சார். சாரி சார், வந்து டிராவல் இருந்தேன், டக்குன்னு இது பண்ண முடியல சார்.
நான் சொன்னேன் சார், லண்டன்ல நான் வந்திருக்கிறேன். லாஸ்ட் டியூஸ்டே எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ரத்னவேல் சொன்னார் நீங்க ஊட்டிக்கு போயிட்டீங்கன்ட்டு. அதனால இந்த வீக் இந்த டியூஸ்டே கொடுத்துக்கிறாங்க நாளன்னைக்கு. நான் 2 o'clock வருவேன் சார் உங்களை மீட் பண்ண. சரி. ஓகே சார். அதான் சார், வேற ஒன்றும் இல்லை. லண்டன்லேருந்து வந்து உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் நான். ஜென்ரலாக ஒரு சின்ன ஜென்ரலாக ஒரு டவுட் சார். இது பல இது இருக்கு, பட் பெரிய சப்ஜெக்ட். பட் இருந்தாலும் கேட்டேன், இப்போ ஒருத்தர் ஜாதருக்கு செகண்ட் குழந்தை இருக்குமா இல்லையான்ட்டு ஒரு சின்னதாக ஷார்ட்ஸாக ஏதாவது சொல்ல முடியுமா சார், ஒரு டெக்னிக்கு? சொல்லலாம். சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். அதாவது சகோதர வர்க்கத்தை பத்தி சொல்றப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. எல்லாரும் வந்து நீங்க மியூட் போட்டுக்கோங்க. எல்லாரும் வந்து செவ்வாய் எடுத்துக்குவாங்க, 11 எடுத்துக்கங்கம்பாங்க, 3 எடுத்துக்கங்கம்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் சுத்த வேண்டியதில்லை. லக்னாதிபதி நின்ன ஸ்தானாதிபதி என்ன கண்டிஷன்ல இருக்காருன்னு பாக்குறதுக்கு அனுபவம் வந்துட்டா நமக்கு வந்து எத்தனை குழந்தைங்கிறத எடுத்துடலாம். நமக்கு இதுக்கு வந்து அந்த இதென்ன பானிஷ் படம்லாம் தேவையில்லை. அதாவது லக்னாதிபதி நின்ன ஸ்தானாதிபதி என்ன கண்டிஷன்ல இருக்காருன்னு பார்க்க தெரியணும் அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதா அது வரும். நடுக்குன்னு வராது. நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் இதை வந்து பாக்குறப்ப. அப்போ எத்தனை குழந்தைங்கிறத வந்து உங்க ஜாதகத்துல எடுக்கலாம். இன்னொன்னு 2வது குழந்தை இருக்கு, குழந்தை ஜாதகத்தை எடுத்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா சொல்லலாம். அதுக்கு லக்னத்துக்கு 3ஆம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்கா இருக்கா, ரைட், கண்டிப்பா கிடைக்கும். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்ததிபதி வீக்கா இருக்கும், வக்ரநேசத்துல இருக்கும். ஆனா செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஆனா ஏதாவது ஒரு கர்ப்பசேதம் ஆகி அதுக்கப்புறம் கிடைக்கும். அதாவது முதல் குழந்தை கிடைச்சிருச்சு, 2வது வந்து ஒரு கர்ப்பசேதம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 3ஆவதா வர்றது வந்து குழந்தையா கிடைக்கும். அது ஆண் பெண்ணுங்கிறது ஆண் வீடு பெண் வீட்டுல உட்காந்துருக்கிறத வச்சு எடுத்துக்கலாம். மொத்தத்துல நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இதை சொல்ல முடியும். இப்ப வந்து ஜோசியம் சொல்றதுக்கு வந்து மெயினா என்ன தேவை அப்படின்னா கிரக காரகத்துவங்கள், பாவ காரகத்துவங்கள் நம்ம எவ்வளவு அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அவ்வளவு ஷார்ப்பா, அவ்வளவு அழகா கேட்கிறவங்க பிரமிக்கிற மாதிரி பலன் சொல்ல முடியும். அப்போ இதை வந்து நிறைய படிச்சு வைக்கிறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய மனப்பாடம் பண்ண முடியாது எல்லாராலையும். ஓரளவுக்கு நம்ம மனப்பாடம் ஆனதை வச்சுதான் எல்லாரும் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து இந்த கிரக காரகத்துவம் பாவ காரகத்துவம் அதிக அளவுல நமக்கு மனப்பாடம் ஆச்சுன்னா கிரகத்தை எப்படி வேல்யூ பண்றதுங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு வந்து மெக்கானிக்கலா வந்து ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஷட்பல கணிதத்துல கொண்டு வர்றாங்க. அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நான் அதுக்குள்ள போனதில்லை. அப்படி இருந்தாலும் கிரக பலத்தை நிர்ணயம் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, அதே மாதிரி எத்தனை குழந்தைங்க, அந்த டீட்டெயில் எல்லாம் கரெக்டா சொல்லலாம். இது வந்து த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் வரும். நன்றி சார். அடுத்தது போலாம். பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. டாக்டர் KR சின்னசாமியா சார், வாங்க. சார் மியூட்டை எடுத்துட்டு பேசணும் சார், நீங்க மியூட்ல இருக்கீங்க. மைக் டச் பண்ணுங்க சார், மியூட் எடுத்து. பேசுங்க சார். நான் வெட்டினரி டாக்டர் சார், ஈரோட்ல இருந்து பேசுறேன், ஈரோடு அந்தியூர். இதான் ஃபர்ஸ்ட் ஜூம். நீங்க ராகுகேது பத்தி நிறைய சொல்லியிருக்கிறீங்க ஐயா. ஏன்னா இது வந்து கார்மிக் பிளான்ட்ங்கிறதுனால உங்ககிட்ட இருந்து இன்னும் நீங்க நிறைய சொன்னா பரவாயில்ல. ஏன்னா அது இருக்கிற இடம் 2 இடம் போயிடுச்சுங்க. 3, 11 அதுல ரவுண்டு 6 இடம் போயிருது. மிட் பாயிண்ட் ஒன்று சேர்த்துனீங்கன்னா 8 இடம் போயிருதுங்க ஐயா. அதுவும் இல்லாமல் இப்போ ரிஷபத்தில் ராகு இருக்குன்னா அதனுடைய சாரை வாங்கிச்சுன்னா எல்லா இடத்தையுமே அதை ஆக்குபை பண்ணும். அதனால வந்து இது கர்ம வினையை குறிக்கக்கூடிய பிளானட்டுங்கிறதுனால நீங்க ரொம்ப ஆய்வு பண்ணியிருக்கிறீங்க, நிறைய வீடியோஸும் போட்டுக்கிறீங்க. இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா, அதாவது ராகு கேது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு தசை வரும், இது ஏதாவது ஒரு வழியில மனுஷனை பாதிச்சிடும். இந்த ராகு கேதுக்கள் மட்டும் ஒருத்தருக்கு யோகத்தை செய்யக்கூடியதா இருந்ததுன்னா அந்த ஜாதகர் வந்து நல்லா இருப்பாருங்கிறது என்னுடைய அனுமானங்க ஐயா. நீங்க வந்து ஃபியூச்சர்ல இதை பத்தி எலாபரேட்டா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். கண்டிப்பா சொல்றேங்க. எனக்கு அந்த ஐடியா இருக்கு. ஏன்னா ராகு கேதுவை பத்தின ஒர்க் வந்து நிறைய இருக்கு, நிறைய புக்கு எழுதியிருக்காங்க, ஒவ்வொரு கான்செப்ட்ல எழுதியிருக்காங்க. ஆனா நான் எனக்கு தெரிஞ்ச இந்த கான்செப்ட்ல சொல்லல வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. நிறைய பலன் வந்து நிறைய ஜாதகங்களை நான் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு தான் நான் அப்புறம் வெளியிலேயே கொண்டு வந்தேன். வெளில வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் பாக்குறாங்கல்ல, இப்ப அவங்களும் வந்து பாசிட்டிவா தான் சொல்றாங்க. அதனால வந்து இது ஒரு கரெக்டான ரூட்ல தான் போகுது. அதைத்தான் நான் கொஞ்சம் விரிவா புக்கா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்பதான் பேசிட்டு இருந்தேன். நீங்க அப்ப இருந்தீங்களான்னு தெரியல எனக்கு. இப்பதான் பேசிட்டீங்க. அதனால டீப் டைவ் அபவுட் ராகு கேது அல்லது வந்து மை ஒர்க் வித் ராகு கேது அப்படின்னு சொல்லி ஒரு புக் வந்து நம்ம கொஞ்சம் எலாபரேட்டா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. நிச்சயமா அவங்க ஆசை தம்பி சார், முருகன் சாரும் கை கொடுப்பாங்க, பண்ணிடலாம். அதாவதுங்க, ஏன்னா அது 12 பாவத்தையுமே ஆக்குபை பண்ணுது ஒரு சில சமயத்துல.
கண்டிப்பா சார். சார் ராகு அதனாலதான் கேது பஞ்சாயத்துனா சார், ஒரே ஒரு நிலவு இருக்கிறதுனால ரெண்டு ஷேடோ பிளானட் வருது. ஒன்னு ராகு, ஒன்னு கேது வருது சார். ஒரே ஒரு ஆமா நிலவு இருக்கு. சனிக்கு வந்து 122 நிலவா என்னமோ இருக்கலாம் சார். அதனாலதான் சனி உருப்படாமலே இருக்குது அப்படின்னு நான் கூட பேசியிருக்கேன் ஒரு தடவை மீட்டிங். அதாவது ஒரு நிலவு இருந்தாலே ரெண்டு கிரகம் வருது ஷேடோ பிளான். 120 நிலவு இருந்துச்சுன்னா 240 வந்துரும்ல. 240 ராகு ஆமா ஏதோ செய்யுது. அதனாலதான் சனி சனியாவே இருக்குது அப்படின்னு. அது சனி இயல்புல நல்ல கிரகமா கூட இருக்கலாம். ஆனா இத்தனை கிரகம் சேர்ந்திருக்கனாலதான் அது இப்படி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, அப்ப வந்து இது பண்ணலாம் சார். கண்டிப்பா இறையருளால அது நடக்கும், செய்யும். ஓகேங்க ஐயா, வேற ஒண்ணும் இல்லைங்க. நன்றிங்க. நன்றி நன்றி. நன்றி நன்றி. மாடசாமி வள்ளிநாயகம் வாங்க. வணக்கம் சார். வாங்க வணக்கம் சார். வணக்கம் சார். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் சார், ஜூம் மீட்டிங். இப்போ நான் எந்த எப்படி ஊர்? இருக்கு அப்படின்னா, என்ன சார், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி, நான் இப்ப சென்னையில இருந்து பேசுறேன். சரி சரி சரி. இதான் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சார். மீட்டிங் சார். ம். ஆமா, இப்போ வந்து அத்வானியை மீட் பண்ணி கை கொடுக்கும் போது, ராமசாமியை மீட் பண்ணி கை கொடுக்கும் போது எவ்வளவு பரவசத்துல சந்தோஷத்துல இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்துல இருக்கேன். இதுக்கு முன்னாடி சார்கிட்ட பையனுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், ஜனவரி மாசம் பேசியிருக்கேன். பையன் சரி வந்து சார். அப்படி அது போயிடுச்சு சார். இப்போ என்னன்னா சார், நான் வந்து 2013 இருந்து ஜோசியம் படிக்கிறேன் சார், ஜோதிடம். சரி. ஆனா தலைக்கு ஏறவே மாட்டேங்குது, நிக்க மாட்டேங்குது. எங்க பெரியப்பா ஜோதிடர், எங்க அண்ணன் என் கூட பிறந்தவன் ஜோதிடர், அவன் இறந்து போயிட்டாரு. இன்னொரு அண்ணன் பெரியப்பா மகன், அவர் ஜோதிடர் இருக்காரு, ஊர்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாரு. எனக்கு மட்டும் ஏனோ தெரியல ஏறணும். நான் வேலை பார்த்துக்கிட்டே கிளாஸுக்கு போனேன். அதாவது ஒரு ஜோதிடர் அவர்கிட்ட வந்து 3 கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன், 3 வருஷமா. அப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப கூட நான் நீங்க கிளாஸ் எடுத்தீங்க, உங்கள்ட்ட சேரலான்னு பார்த்து எடுக்கல. அதனால நான் வேற ஒரு டிபி தங்கப்பாண்டியன் ஐயா கிட்ட நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆச்சுங்களா? சொன்னாக்க நீங்க சொன்ன ஒரு சில வார்த்தைகளால இப்ப திரும்பி அதுல ஒரு ஆர்வம். ஏன்னாக்கா ஜோதிடம் எப்படி இருந்தா வரும்னு சொன்னீங்க இல்லையா? அதுல கடைசி என்ன சொன்னீங்கன்னாக்கா, ஆர்வம் இருந்தா வரும் அப்படின்ட்டீங்க. ஏதோ ஒரு சார்ட்ல நீங்க ஆர்வம் இருந்தா எல்லாருக்கும் வரும் அப்படின்ட்டீங்க. அப்ப அதனால நமக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட ஜாதக இதெல்லாம் இருக்கே, அப்ப வருங்கிறதுனால நான் அதுல இருக்கேன் சார். நான் உங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், வர டிசம்பர் மாசம் வரும். அது போகுது சார். இப்ப என்னன்னாக்கா எல்லாரும் கேட்கும் போது நானும் சந்தேகம் கேட்பேன் வைங்களேன், அது நல்லா இருக்காது. அதனால இந்த சந்தோஷத்தை நான் முடிச்சுக்கிறேன் சார். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் கேட்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார். இப்ப சார் நீங்க வந்து இந்த 24ஆம் புலிகேசியில சொன்ன மாதிரி இன்று முதல் ஜோசியர் என்று அன்போடு அழைக்கப்படுவாய் அப்படின்னுவாங்கல்ல, அது மாதிரி நிச்சயமா நீங்க ஜோசியர் ஆயிருப்பீங்க சார். கவலைப்படாதீங்க. என்ன காரணம்னு சொல்றேன். தேங்க்யூ சார். நீ ஒரு குத்து மதிப்பா சொல்ற இதுல என்னையா காரணம் அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. நான் அதுக்கு ரீசனையும் சொல்றேன், லாஜிக் சொல்றேன் சார். இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு இப்போ போயிட்டு இருக்க ஓரை வந்து புதன் ஓரை, புரியுதா? ஞாயிறுங்கிறது சூரியன் வந்து புகழை குறிக்கிறது, புதன் வந்து ஜோதிடத்தை குறிக்கிறது. இது ரெண்டும் கம்பைன் ஆகல தான் நீங்க உங்க கொஸ்டினை ரைஸ் பண்றீங்க. ஒண்ணு. அப்போ இந்த இது வந்து ஜோதிடம் வந்து உங்களுக்கு வந்துடும். இதுல என்னன்னா சார், இந்த மனம் சலிச்சு போறது வந்து எல்லாத்துக்குமே உண்டு. ஏன்னா படிக்க படிக்க நிறைய இருந்துகிட்டே இருக்கும், கடுப்பாகி போயிடும் ஒரு டைம் இல்லாட்டி ஒரு நாள். அதாவது மாதா உடல் சலித்தால் வேதாவும் கை சலித்து விட்டானே, நாதாக இருப்பையூர் வாழ் சிவனை இன்னும் என்னை ஓர் கருப்பையூரில் வாராமல் கா அப்படின்னு பட்டினத்தார் பாடல் ஒண்ணு இருக்கு. அது மாதிரி இந்த சலிப்பு வரத்தான் சார் செய்யும். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, திருப்பி 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 படிக்கல, ஆட்டோமேட்டிக்கா நிச்சயமா வந்துடும். இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னன்னா, நம்ம பிராமின்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து மந்திரம் சொல்றாங்க இல்லையா, நம்ம கூட தான் சார் அவங்களும் வாழ்றாங்க. ஆனா சான்ஸ்கிரிட் மந்திரம் வந்து அப்படி தலகளா ஸ்படமா வருது இல்லையா அவங்களுக்கு. இத்தனைக்கு அவங்க எழுதி படிக்கிறது இல்லை. அப்ப வந்து அவங்க வந்து செவி வழி செய்தியால கேட்கறது. அதாவது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி ஒரு குறள் இருக்கு. அப்போ இந்த செவிச்செல்வத்தை மட்டும் ஏன் ஸ்பெஷலா சொன்னாரு வள்ளுவர் அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு சின்ன கணக்கு சார். அதாவது ஐம்புலன்கள் ஐம்பொறிகள், ஐம்பொறிகள் பஞ்சபூதங்கள், இது ரெண்டையும் இப்படி மேட்ச் பண்றதுதான் லைஃப். அதான் ஆண்டவனுடைய ஃபார்முலா, அப்படிதான் வச்சிருக்காரு. இந்த பஞ்சபூதத்தை எப்படி அனுபவிக்கணும்னா ஐம்பொறிகளை கொடுத்து போய் அனுப்பிச்சுட்டான்னு அனுப்பிச்சு விடுறாரு. இப்ப நம்மால் வந்து இதை அனுபவிக்கிறேன், அனுபவிச்சுட்டு திரும்பி கிளம்பி போயிடுறோம். இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, கண்ணால நம்ம பாக்குறது அந்த சினிமா முடிஞ்சதுமே அது போயிடும், அவ்வளவுதான். ரஜினியோட ரிலீஸ் ஆச்சுன்னா 2.5 மணி நேரத்துல பாத்துட்டோம்னா அப்புறம் ஃப்ரீ ஆயிரும். அதே மாதிரி சாப்பிடணும்னு ஒரு ஆர்வம் வந்தா பிரியாணி சாப்பிட்டா சரியா போச்சு நமக்கு. அதே மாதிரி ஏசியை போட்டு விட்டா காலையில வந்து எந்திரிச்சு வெளில ஃப்ரெஷ்ஷா போயிட்டோம்டான்னு போய்க்கிருவோம். இது எல்லாத்துக்கும் அப்பப்போ முடிஞ்சு போயிடும்.
ஆனா செவி வழியா கேட்கறது கல்வி. அதை கேட்டோம்னா ஒருமையுள் ஒருவன் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்பு உடைத்து 7 பிறப்புக்கு கூட வருமா சார்? அப்ப 5 7 பிறப்புக்கும் பின்னாலேயே ஃபாலோ பண்றது காது, செவிச்செல்வம். அதனாலதான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னா. அதனால கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னுவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, அது தன்னால வந்துடும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நாளும் நடையும் நடைப்பழக்கம், கொடையும் நட்பும் தயையும் மாடசாமிக்கு பிறவி குணம். அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, தன்னால வந்துடும். சரிங்களா? வெளுன்னு வெளுத்தம்னா தானா வருது. நன்றி சார், நன்றி சார், நன்றி. மன தைரியத்தை மட்டும் கொடுத்தீங்க. அப்புறம் நீங்க நான் கிளாஸ் எடுக்கலன்னு சொன்னீங்க. நான் நிஜமாலுமே கிளாஸ் எடுக்கல. நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன்னு வைங்களேன், ஜோக் அடிச்சுட்டே போயிடுவேன் சார். ஒண்ணு. ரெண்டாவது கிளாஸ் எடுக்கிறதுங்கிறது ஒரு ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு வந்து அந்த இதுல வந்து சார்பா உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாப்போம், நம்மதே இந்த புக்ல போகுது இல்ல, பாப்போம் என்ன நடக்குதுன்னுட்டு. மேல்நிலை எடுக்கலாம் சார். சார் வந்து மேல்நிலை எடுக்கலாம். நீங்க இப்ப நம்ம பேசி இப்ப ஜூம் மீட்டிங்லாம் பேசுறோம் இல்லையா, இது மாதிரி ஒரு மேல்நிலை வகுப்பா எடுக்கலாம். அறவரை என்ன மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம எனக்குமே அறவரையா தான் சார் தெரியும். ஒன்னும் முழுசெல்லாம் யாருக்கும் தெரியாது, யாரும் கத்துக்கிற முடியாது. தெரிஞ்சதை வச்சு பில்டப் கொடுத்துக்கிறது, அவ்வளவுதான். நல்லது நல்லது. கௌதம் சண்முகராஜ் வாங்க சார். சார் வணக்கங்க சார், பொள்ளாச்சியிலேருந்து பேசுறேங்க சார். வாங்க சார், சொல்லுங்க சார். எனக்கு ஒரு பேசிக்கான டவுட்டுங்க சார். இப்போ ஒரு திசை இருக்கு அப்படின்னா அதுல வந்துட்டு அந்த திசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு வந்து வீடு கொடுத்த கிரகத்தோட பங்கு என்ன, அதுக்கடுத்து கால் கொடுத்த கிரகத்தோட பங்கு என்ன, ஒரு திசையில அது ரெண்டோட பங்கு என்ன அப்படிங்கறதாங்க சார் என்னோட பேசிக்கான டவுட். இது வந்து பங்காளி பங்கு, அது மாமச்சனை பங்குன்னு வச்சுக்கிற வேண்டியதான், வேற என்ன. அதாவது இருங்க, அதாவது எப்படின்னா ஜோசியத்தை ரொம்ப சீரியஸா படிக்கல இப்படி குழப்பம்லாம் வரும். இருங்க சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல 6ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்படி வச்சுக்கிருவோம் சார். 6ஆம் இடத்ததிபதி 10ல உட்காந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பாவ கிரகம் 10ல போய் நிக்கிறார். 10ல ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரலாம், அதனால அது பிரச்சனை இல்லை. சரி, இப்ப 10ஆம் பாவாதிபதிக்கு 6ஆம் இடத்ததிபதிக்கு சாரம் கொடுத்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி ஆயிட்டார், உச்சமாயிட்டார் அப்படி வச்சுக்கிருவோம். இப்ப என்னன்னா இவர் வந்து வேலைக்கு போக மாட்டாரு, சொந்த தொழில் பண்ணுவார், வெளியூர்ல போய் பண்ணுவார், வெளிநாட்டிலையும் போய் பண்ணுவார். 6ஆம் இடம் வெளிநாடு. சரியா? அதே இது இப்ப இதை இன்னும் கொஞ்சம் மாத்துங்க. 6ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ஆம் இடத்ததிபதி வந்து ஆட்சியா இருக்கிறார். இப்பவும் ஒரு சொந்த தொழில் பண்ணு, உள்ளூர்லயே பண்ணு. சரியா? இப்போ 6ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ஆம் இடத்ததிபதி நீசம் ஆயிட்டாரு, வெளியூர்ல போய் வேலை பார்ப்பார். இந்த நட்சத்திர சாரம் கொடுத்தவன் நல்லா வலுவா இருக்கிறான், இங்க வீடு கொடுத்தவன் வலுவிழந்து போயிட்டான். அப்ப வெளியூர்ல போய் வேலை பார்ப்பார். வீடு கொடுத்தவன் ஆட்சியா இருக்கான், சாரம் கொடுத்தவன் வலுவிழந்து போனேன், உள்ளூர்லயே வேலை பார்ப்பார். அதாவது வேற ஒண்ணும் இல்லப்பா, இதை நம்ம அந்த மாதிரி எடுக்கிறதெல்லாம் அப்புறம் எடுக்கலாம். நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்க, ஈஸியா புரிஞ்சு. இதுக்கு ஒரு 50 மார்க் கொடுங்க, அதுக்கு ஒரு 50 மார்க் கொடுங்க, போதும். இப்ப ஈஸியா வந்துடும். இதுல இருந்து ட்ரெயின் அப் பண்ணீங்கன்னா மேல வந்து. ஓகேங்க சார். சார் இது சைக்காலஜிக்கலா பார்க்கும்போது அந்த இப்போ கால் கொடுத்த கிரகம் தான் நம்மளுடைய வே ஆஃப் திங்கிங்கை டிசைட் பண்ணுமா, அந்த மாதிரியாங்க சார்? இல்லை எக்ஸாக்ட், ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான இது கேள்வி பாது. அந்த நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் வந்து மனசுல இருக்க உந்துதலை காமிக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா சுக்கிரன் வந்து சனி சாரம் வாங்கி நிக்கிறார் அப்படின்னா கடின பாடுபட்டாவது பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நிற்பாங்க. ராகு சாரம்னா எவனையாவது ஏமாத்தியாவது பணக்காரன் ஆக போறோம் அப்படிங்கிறதுல இருப்பாங்க. கேது சாரம் வாங்கி நினைச்சுன்னா பணக்காரன் ஆகி என்ன பண்ண போறான், அவனு 2 இட்லியும் ஒரு காப்பியும் தானே குடிக்கிறான், அது இப்பவுமே குடிச்சிட்டு போக வேண்டியதானன்றான். சோ அந்த உந்துதல் மனசுல இருக்க அந்த இன்டென்ஷன் சொல்றோம்ல, அந்த இன்டென்ஷனை குறிக்கிறது தான் அந்த சாரம் கொடுக்கும். சார் அப்ப அந்த வீடு கொடுத்துக்கிறாங்க வந்து வெளி சூழ்நிலையை குறிக்கிறதா இல்ல அது எப்படிங்க சார்? இந்த வீடு வந்து அதாவது நட்சத்திர சாரம்ங்கிறது காய்ச்ச மருந்து, வீடு கொடுத்த கிரகம்ங்கிறது அந்த காய்ச்சல் மருந்து வந்து அந்த காய்ச்சலை சரி பண்ணி அதை டெவலப் பண்ணி கொண்டு வரும். ஓகே ஓகே சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் இங்க ஹார்ட்வேர் இன்ஜினியரா இருக்கேங்க சார், எலக்ட்ரானிக்ஸ். ரைட் ரைட் ரைட். எங்க பொள்ளாச்சிலையாப்பா? சார் இல்லைங்க சார், நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க சார். சரி சரி.
நல்லதுப்பா, நன்றி. தேங்க்யூ சார். திருமலை திருமலை சார் வாங்க. சார் வணக்கம் சார். வாங்க சார். சார் இது என்னோட கேள்வி வந்துட்டு இப்போ சில நாளாக தான் உங்க வீடியோஸ் வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஜோதிடம் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு, இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு வருது எனக்கு. ஓகே, இப்போ லேட்டஸ்டா கூட நீங்க கோடியை கொடுக்கும் வக்ர கிரகங்கள் அப்படின்ட்டு வீடியோ போட்டீங்க. இப்ப இன்னைக்கு தான் ஈவினிங்ல. அதுல கூட ஒரு சந்தேகம் வந்தது, அது ஒரு பர்சனல் சந்தேகம் கூட. அந்த வக்ர கிரகங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. ஒரு வக்ர கிரகங்களோட இந்த வீடியோ வந்துட்டு முன்னாடியும் போட்டிருக்கீங்க. அதை பார்க்கும்போதும் ஒரு வக்ரம் இல்லாத ஜாதகம் கிரகம் வந்துட்டு தசை நடத்தும் போது அது நல்ல பொசிஷன்ல இருந்ததுன்னா, வலுவா இருந்ததுன்னா அது நல்லதே செய்யும் அப்படின்ட்டு சொல்றீங்க. நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. அப்படி சொல்லும் போது ஒருத்தர் சொல்லுவாரு, மீன்ஸ் எனக்கு நல்ல பொசிஷன்ல தான் இருக்கு, ஆனா எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலையே அப்படின்ட்டு ஒருத்தர் கேள்வி கேட்பாரு. அப்புறம் ஒரு கேலியா சொல்லுவீங்க, அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அப்ப என்னதான் சொல்ல வரையா நீ அப்படின்ட்டு நீங்களே ஒரு கேலி பண்ணி அப்படியா அப்போ அந்த கிரகம் வந்து வக்ரமா இருக்கும் அப்படின்னுவீங்க. சரி, அப்போ எனக்கு வக்ரமா இருக்கு, ஒருத்தர் சொல்லுவாரு எனக்கு வக்ரமா இருக்கு, ஆனா இருந்தாலும் நான் நல்லா இருக்கிறேனே அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லுவாரு அப்படின்ட்டு அதை ஒரு கேள்வி பண்ணி சொல்லுவீங்க. அப்ப வக்ரமா இருக்கிறவன் வீடு கொடுத்தவன் வந்துட்டு நீசமா இருப்பான், அதனாலதான் அவன் நல்லா இருப்பான் அப்படின்ட்டு ஒரு இடத்துல சொல்லியிருப்பீங்க. இதை பத்தி தான் நான் கேட்க விரும்புறேன் சார். சப்போஸ் ஒரு கிரகம் வக்ரமா இருக்கு, சனீஸ்வரன் வக்ரமா இருக்கிறாரு, அவரோட தசை ஆரம்பமாகும் போது அவர் வீடு கொடுத்த சனீஸ்வரனுக்கு வீடு கொடுத்த அவரை வந்துட்டு நீசமாயிட்டாருன்னா அந்த தசை நல்லா இருக்குமா? குட், நல்ல கொஸ்டின் சார். ஒண்ணு, சோசியத்துல ஆர்வம் வந்துருச்சு, இப்பதான் வந்து எனக்கு ஆர்வமாயி பார்க்க ஆரம்பிக்கிறேன், படிக்க ஆரம்பிக்கிறேன் நீங்க இல்லையா? ஆமாங்க சார். ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நான் இதுல மீட்டிங்லயே சொல்லியிருக்கேன் சார், சரங்கூடி தேங்காய் மாதிரி சொரிய ஆரம்பிச்சாச்சுன்னா சுகமா இருக்கும், சொரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், அப்புறம் நிப்பாட்டவே முடியும். சரி சார், இப்ப என்ன லக்னத்துக்கு சனி எங்க உட்கார்ந்துருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க சார். லக்னம் வந்துட்டு தனுசு லக்னம், சனி வந்துட்டு 5ஆம் வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரு, வக்ரமா இருக்காரு. ஆனா வீடு கொடுத்தவர் வந்துட்டு சுக்கிரன், அவரு ரிஷபத்துல சுக்கிரன், அவர் வந்துட்டு நீசமாயிட்டாரு 9ஆம் வீட்டுல. ஒரு சின்ன திருத்தம், தனுசு லக்னத்துக்கு 5க்கு அதிபதி சுக்கிரன் கிடையாது, செவ்வாய். சாரி, தனுசு இல்ல, மகர லக்னம். மகர லக்னம், சாரி. மகர லக்னத்துக்கு 5ல சனி இருக்காரு. ஓகே, மகர லக்னம், மகர ராசி. என்னங்க சார்? சுக்கிரன் நீசமாயிட்டாரு, அதானே சார்? ஆமா ஆமா சார். ஓகே, இப்ப சனி தசை நடக்குதா? இல்ல சார், இப்ப வந்துட்டு குரு தசை ராகு புத்தி போயிட்டு இருக்கு, சனி தசை ஆரம்பம் ஆக போகுது. வயசு சார் உங்களுக்கு? சார் 54 55 ஆக போகுது சார். இப்போ இது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை சார், நல்லா இருக்கும் சார். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நல்லா தூக்கி விட்டுரும் சார் ஃபைனான்சியலா உங்களை. சுக்கிரன் வீட்டுல சனி உட்காந்து வக்ரம் ஆகுறதுங்கிறது நல்ல விஷயம் தான். ஏன்னா 5ஆம் இடத்துல வக்ரம் ஆகாம உட்கார்ந்து இருந்தாதே மாட்டிக்குவாங்களே. இப்பதானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஜாதகத்துக்கு கூட யாருக்கும். அதான் வக்ரம் ஆகிட்டு வீடு கொடுத்த சுக்கிரன் வந்துட்டு 9ல போயிட்டு நீசமாயிட்டாரு சார். அதான் சொல்ல போறேன். அதாவது எப்படின்னா 5ல சனி வக்ரமானது பைனான்சியலா உங்களை டெவலப் பண்ணி தூக்கி விட்டுரும் சார், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு 10 வருஷம் நல்லா இருக்கும் சனி தசையில. ஓகே ஓகே. செகண்ட் ஆஃப் சனி தசை வரையில வந்து சார் பைனான்சியல் ஆக்டிவிட்டிஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா ஹெல்த் நல்லா இருக்கும். இல்லாட்டி அப்போ நான் கம்பு சுத்துவேன் அப்படின்னு சுத்துனீங்கன்னா கம்பு சுத்தலாம், ஆனா உடம்பு தாங்காது, உடம்பு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஓகே ஓகே சார். ஆக்சுவலி சார் இந்த நவம்பர்ல நான் ரிட்டையர் ஆகுறேன். ஐ எம் இன் இந்தியன் நேவி. ஓகே சார். மிலிட்டரிலையும் ஜோசியமா சார்? இது விடும்போது ஜஸ்ட் சார் அப்பப்போ பாத்துக்கிறது தான். ஓகே, ஐ எம் இன் இந்தியன் நேவி. செயிலிங் போகும்போது வந்துட்டு உங்க வீடியோ பாக்குறது இல்ல, எப்பயாவது வந்துட்டு இந்த நெட்வொர்க் கிடைக்கும் போது அப்பப்போ கொஞ்சம் வீடியோ, அது தானா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட் ஆகுது சார், என்னன்னு தெரியல. இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட் ஆகணும். என்ன காரணம்னா ரிட்டையர்ட் ஆனீங்கன்னா உங்க பக்கத்துல ஒருத்தன் இருக்க முடியாது. என்ன காரணம்? பூரா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா பேசுவீங்க. 6 மணிக்கு எந்திரி, 7 மணிக்கு குளி, 8 மணிக்கு பல் கணக்குன்னு கிடப்பீங்க. மிலிட்டரிக்காரனை வீட்டு ரொம்ப கஷ்டம் சார் ரிட்டையர்ட் ஆகி. ஓகே ஓகே. அதனால நீங்க இதெல்லாம் படிச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கும் பொழுது போகும்.
அதே மாதிரி மற்றவங்களையும் தொல்லை பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. எப்படி சார் எனக்கு ஜோசியம் நல்லா வருங்களா? எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வருது, அதனால தான் கேட்குறேன். புரியுது, நீங்க சொல்றது எல்லாமே புரியுது. என்ன வயசு சார் இப்ப 50? 54 நடக்குது சார். 55ல ஸ்டெப் இன் பண்றேன் இந்த நவம்பர்ல. 54. கண்டிப்பா நவம்பர்லயே ரிட்டையர் ஆகிறேன் நான். ஆமா. கண்டிப்பா ஜோசியம் உங்களுக்கு நல்லா வரும் சார். நீங்க பண்ணுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து நான் ஜோசியம் பண்ணிடுவேனா அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துகிட்டே இருக்கும் சார். அது காரணம் என்னன்னா 54 வருஷம் ஆகுதுல்ல, புதனும் ராகுவும் 5 புதன் இந்த பக்கம் ராகு இல்லையா? அப்ப புதன் வந்து ஜோசியம், ராகு அதுல டவுட். ஆனா ஒழுங்கா படிங்க, உட்காந்து பிரம்மாண்டமா வரும். புதன் வந்துட்டு எனக்கு 11ஆம் வீட்டுல இருக்காரு. அவரு எங்கன வேணாலும் இருக்கட்டும் சார், நமக்கு இங்க நம்ம கற்றுக்கிறோம்ல, அதெல்லாம் எங்கேயும் போகாது. கூட்டி கழிச்சு பாருங்க சார். இன்னொரு டவுட் என்னன்னா, எனக்கு இந்த அஸ்தமனம் அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லைங்களா? அஸ்தமனம் சூரியன் பக்கத்துல செவ்வாய், அது அஸ்தமனமான கிரகம் வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு 0 பவர் அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்ல பவர் இருக்கிறதுன்னு எடுத்துக்கிறதா சார்? இல்ல சார், கொஞ்சம் கலர் வெளுத்து போச்சுன்னு எடுத்துக்கோங்க, கணக்கு கரெக்டா வரும். அதுக்குன்னு கம்ப்ளீட்டா எல்லாம் பவர் போகாது. இப்ப அதுலயும் குரு இங்க இருங்க, வெளிவட்ட கிரகம் மட்டும்தான் அஸ்தங்க தோஷத்துக்கு ஆட்படும். குரு, சனி இது மட்டும்தான் இது வந்து அஸ்தங்கத்துக்கு மாட்டோம். நீங்க சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா சிவசக்தி யோகத்துக்குள்ள போயிடும். சூரியனும் புதனும் சேர்ந்தா புதாத்திய யோகத்துக்குள்ள போயிடும். ஓகே. அதே மாதிரி சூரியனும் இது சுக்கிரனும் சேர்ந்துச்சுனாக்கா அதனால மகாலட்சுமி யோகத்துல போயிடும் அது. சோ இது எந்த பக்கமும், இந்த பக்கம் உள்வட்ட கிரகம் பாதிக்காது, வெளிவட்ட கிரகம் தான் பாதிக்கும். அது அந்த விவரம் புரியாம மொத்தத்துக்கு அஸ்தங்கம்னு கிடப்பாங்க. இப்ப சனி அஸ்தங்கம் ஆச்சுன்னா வேலைக்கு போவாங்க சார். குரு அஸ்தங்கம் ஆச்சுனாக்கா இவங்களோட இப்ப இவங்க பிள்ளைய வந்து நல்லபடியா வருவாங்க. அது அது இருக்கட்டும், அது அப்படியே வச்சுக்கலாம். குரு அஸ்தங்கம். அதே மாதிரி புதன் தான் அஸ்தங்கம் கிடையாது. சனி அஸ்தங்கம் ஆச்சுன்னா வேலைக்கு போவாங்க. செவ்வாய் அஸ்தங்கம் ஆச்சுன்னா சொத்து வாங்குறதுக்கு லேட் ஆகும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே ஓகே சரிங்க சார். ஓகே. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த சனி திசை ஆரம்பமாகிறது நல்லா இருக்கும்ன்றீங்க. நான் உங்க வீடியோ பார்த்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது எனக்கு. ஐ எம் ஜஸ்ட் பாத்துட்டீங்களா, புத்திமயமான எதிர்காலம் நம் உள்ளத்தில் தெரிகிறது. நீங்க கவலைப்படாம. ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். வாங்க. பிரியா மேடம் வெளில போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஜான் சதீஷ், சென்னை. சார் வாங்க சார். ஜான் சதீஷ். ரைட். கீர்த்தனா தேவி ராமசாமி, வாங்க மேடம். ஒருவேளை நான் பேசுறது யாருக்கும் கேட்கலையா சார்? கேக்குதா சார்? கேக்குதுங்க சார். கேக்குது சார். கேக்குது சார். ஜான் சதீஷ் சார். வணக்கம் சார். வாங்க ஜான் சதீஷ் வாங்க. வணக்கம் சார். சார் எனக்கு வந்து கன்னி ராசி சார், தனுசு லக்னம், சனி தேசம் நடக்குது. சரி. சனி வந்து 7 வக்கரம் ஆயிட்டாரு. சரி. இப்போ வந்து சனி தேசம் நடக்குது. சூரிய புத்தி. ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா வருது. இறங்கி பண்ணலாமா சார்? சனி தசை எப்ப ஆரம்பிச்சு? சனியில சனி புதன் கேது சுக்கிரன் சூரியன்ல இருக்கீங்களா? செகண்ட் ஹாஃப் பண்ணிட்டீங்க. வயசாகுதுங்க சார் 52 சார். சனி தசை வந்து சார் நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஷேர் மார்க்கெட் இப்ப, ஆனா பெரிய லாபத்தை பார்க்கல இல்லையா? ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் போயிருச்சு. சனி தசை 2014 ஆரம்பிச்சு 35ல முடியுது சார். சரி சார். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து திருப்பி அதுல போலாமா இல்ல வேணான்னு விட்டுறலாமா? ஆல்ரெடி லாஸ் ஆனது. நீங்க வெளியே வந்துடுறது நல்லது சார். திருப்பியும் உள்ள போனீங்கன்னா மறுபடியும் இழுத்துரும். இப்ப நீங்க உள்ள போனா லாபம் வரும் சார். அப்புறம் லாபம் வருதுன்னு மறுபடியும் பணம் போட்டு மாட்டிடுவீங்க. சரிங்க சார். 2026 2035ல தான் முடியுது. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த பொசிஷன் வேண்டாம், வேற எதுலயாவது. அதுவும் சார் இங்க இருங்க, சனி வக்ரம்ல உங்களுக்கு 7ஆம் இடத்துல. ஆமாங்க. ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணி வச்சுங்க சார். அது வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டோட நல்ல லாபம் கொடுக்கும். சரி சார். 2 11 கோடி பரிவர்த்தனை இருக்கு சார்.
நீங்க நான் சொல்ற செய்யுங்க, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, வீட்டுக்காரம்மா பேர்ல எழுதுங்க சொத்து வாங்கி. வயசு என்ன அது? அதான் 52 சொன்னீங்களா? 52 வீட்டுக்காரம்மா பேர்ல எழுதுங்க சார். அவங்களுக்கு 53 சார். அது பிரச்சனை இல்லை, நீங்க அவங்க பேர்ல எழுதி வைங்க, பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டை விட. ஷேர் மார்க்கெட்ல உள்ள இருக்காதீங்க, வெளியே வந்துருங்க. சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ம். சரி, டாக்டர் வர்ஷினி வாங்க. சரி, ஹலோ அவங்க வாங்கம்மா. சார் குட் ஈவினிங் சார். வணக்கம். சார் நான் எம்எஸ் அப்சன் கைன் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ம் சார் இப்போ எனக்கு வந்து தனுஷ் லக்னம் அண்ட் ரிஷப ராசி சார். எனக்கு வந்துட்டு கேப்ரிகன் மகரத்துல வந்துட்டு குரு இருக்காங்க. ஆஹ் என்னோட மீனம் பைசஸ்ல வந்துட்டு சனி இருக்காங்க சார். சரி. நான் ரிஷப ராசி பிளஸ் என்னுடைய குரு வந்துட்டு சந்திரனோட கால்ல உட்காந்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் எனக்கு குரு தசா வருது சார். ம் ஸோ அதான் என்னுடைய அது எப்படி இருக்கும்னு அவ்வளவுதான் சார். கோடீஸ்வரிமா, நீங்க குரு தசையில என்ன இருக்கு? அருமையான தசை. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு குரு வந்து 2ஆம் இடத்துல நீசம்னு எடுத்துக்க கூடாது, 4ஆம் இடத்துல ஆட்சின்னு எடுத்துக்கணும். சரியா? ஓகே ஓகே. அப்ப வாகனநாதன் வந்திட ஆட்சி உச்சம் ஆகவே கேந்திர குணம் ஆயினால் கீர்த்திமானாய் தேகமாய் கட்டில் மெத்தை சேத்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயுள் தீர்க்கம் வாகனம் பரிசை சுத்தம்னா வாகன வசதி, சொத்து சுகம், வீடு வாசல், ஆஸ்தி அந்தஸ்து அத்தனையும் கிடைக்குமா. அதே மாதிரி நீங்க தொழில் வந்து இப்ப வேலைக்கு தானே போறீங்க? ஆமா சார், ஒர்க்கிங் பிரைவேட் ஹாஸ்பிட்டல். ரைட். நீங்க தனிச்சு ஹாஸ்பிட்டல்லாம் போடுவீங்கம்மா. ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கான யோகம் இருக்கும் இந்த குரு தசையில. பணக்காரி ஆயிட்டீங்க உண்மையே. சார் அண்ட் சாரி, ஒன் மோர் டவுட். என்னுடைய அந்த 4th ஹவுஸ் ஸ்பைசஸ்ல வந்து கிட்டத்தட்ட 4 பிளானட் இருக்கு சார். ஒன்னு வந்து சுக்கிரன், இன்னொன்னு சூரியன், அப்புறம் சனி, அப்புறம் கேது. அது இன்னொரு ஆஸ்ட்ராலஜர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, 4 இந்த மாதிரி இருந்தா ரொம்ப நான் வந்துட்டு மென்டலி நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாவே இருப்பேன்னு சொன்னாரு. இஸ் தட் ட்ரூ ஆர்? பட் ஐ நாட் லைக் தட். பட் ஐ நாட் லைக் தட். பட் அந்த மாதிரி நான் இது வரைக்கும் இருந்தது இல்ல. வர்ஷினி இருங்க ஒரு நிமிஷம், நான் பேசுறேன். 4 பிளானட் 5 பிளானட் ஒன்னா இருக்க கூடாதுன்னா 2 பிளானட்டுக்கு லீவு கொடுத்து அனுப்ப முடியும், ஒன்னும் செய்ய முடியும். அதாவது அக்குமுலேஷன் ஆஃப் பிளானட்ஸ்ங்கிறதுல வந்து கூட்ட கிரகங்களை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. அதாவது 4 கிரகம் 3 கிரகம் 5 கிரகம் ஒன்னா இருக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை, 7 கிரகம் கூட ஒன்னா இருக்கலாம். அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த காம்பினேஷன் அத்தனையும் யோகமா பேசும். அந்த கிரகம் மட்டும் வீடு கொடுத்த கிரகம் வீக் ஆயிடுச்சுன்னா அத்தனையும் எகெயின்ஸ்டா திரும்பி நின்றும். அதாவது எப்படின்னா, இந்த சிட்டி படத்துல வந்து அந்த சிப்பை மட்டும் மாத்தினதும் அப்படியே சிட்டி வந்து ஆப்போசிட்டா திரும்பிடும்ல, வில்லனா மாறிடும்ல, அது மாதிரி. சோ இப்ப வந்து உங்களுக்கு அந்த பைசஸ்ல இருக்கிறதுல 4 கிரகம் இருக்கு. பைசஸுக்கு அதிபதி வந்து ஜூபிட்டர் வந்து பரிவர்த்தனையில அங்கேயே ஆட்சி ஆகுறாரு. இப்ப பாருங்க, குருவோட 2 கிரகம் இருந்தாலே யோகக்காரமா. குணமுள்ள குரு 2 கோள்களுடன் பலவானாகி நினமுள்ள ஒரு ராசிக்குள் நின்றுமே ஆட்சி உச்சம் மனமுள்ள வாகனாதி மன்னவன் ஆவான்ங்க. நம்ம மன்னவனா பிழைக்க வேணாம், மனுஷனா பிழைச்சாலே போதுமே. அதனால உங்களுக்கு தீர்க்கமான சிந்தனை இருக்கும். காரணம் என்னன்னா, குரு வந்து திருவோண நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு இல்லையா? எஸ் சார், திருவோண நட்சத்திரம் ஒன்லி. ஆனா ரிஷப ராசி நானு. அதாம்மா, தீர்க்கமான சிந்தனை இருக்கும் உங்களுக்கு. மனக்குழப்பம் எல்லாம் ஒண்ணும் இருக்காது. சும்மா கிடந்தவன சொரிஞ்சு விட்டு போயிட்டான்டான்றாங்கல்ல, அது மாதிரி உங்களை குழப்பி விட்டாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. கன்ஃபியூஸ் ஆகாது. நீங்க கைராசியான டாக்டர்மா, நல்ல பேரு புகழ் சம்பாதிப்பீங்க, சொந்தமா ஹாஸ்பிட்டல். ஓகே சார், தேங்க்யூ. அப்புறம் வந்து உங்க அம்மா வந்து கஞ்ச பிசினாரியா இருப்பாங்க, அதையும் சொல்லிருங்க உங்கள்கிட்ட. ஓகே. She is government school head. என்னம்மா? She is government school headmaster. கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அப்படித்தான் இருப்பாங்க. ஹெட்மாஸ்டராவே இருக்குமா ரிட்டையர்ட் ஆனால. நன்றி. ஆர்த்தி வாங்க. தேங்க்யூமா. ஆர்த்தி வாங்க. சரி, ஆர்த்தி வர வரைக்கும் விக்கி வாங்க. வண்டிகளா வாங்கம்மா. ஆர்த்தி வாங்க. வந்துட்டேன் சார். சார், என்னோட ஃப்ரெண்டுக்கு கேட்குறேன். அவங்களுக்கு வந்து இப்போ வர்கோ லக்னம், மூன் வந்து ஏரிஸ் மூணு. அவங்களுக்கு 7.5 சனி நடக்குது.
கேன்சர் சார், பிரஸ்ட் கேன்சர். இப்போ ரெக்கவர் ஆயிட்டாங்க. என்னன்னா இப்போ திரும்ப சரியாயிடுவாங்களா? அது எப்படி பாக்குறது சார்? சரி, விர்கோ அசன்டன்ட். இப்ப என்ன இருக்கு? ஏரிஸ்ல என்ன இருக்குன்னு சொன்னீங்க? 3 இருக்கு சார். இப்ப 3 மகாதசை போயிட்டு இருக்கா? இல்ல ராகு மகாதசா முடிய போகுது. ராகு Where is மகாதசா ராகு? போகுது. ராகு எங்க இருக்கு? ராகு வந்து இங்கதானே பைசிஸ்ல இருக்கு சார். பைசஸ்ல. ஓகே, ராகு இன் பைசஸ். ரைட்டுமா. இவங்களுக்கு வந்து ராகு முடிய போற கண்டிஷன்ல இருக்காங்க இல்லையா? கரெக்ட், ஆமாங்க சார். சரி, இவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்து இடது பக்கமாமா? லெஃப்ட் சைடாங்க சார். லெஃப்ட்னா இடது. கரெக்ட் தான், நானும் கரெக்டா கேட்டிருக்கேன், நீங்களும் கரெக்டா சொல்லிட்டேன். ஆனா சாரி. 2 ஒரு பக்கம் திரும்பிட்டு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. லெஃப்ட் தான். அது பிரஸ்ட் ரிமூவ் பண்ண வேண்டியது வருமேம்மா, பண்ணிட்டாங்களா? ஆமாங்க சார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கம்மா, அவ்வளவுதான் முடிஞ்சு. நம்ம இந்த வருஷம் ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க, ஸ்கிரீனிங்ல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகேங்க சார், தேங்க்யூ ஸோ மச். இப்பமா இருக்க சொல்லுங்க. அவங்களுக்கு ஆயில் நீளமா இருக்கு. என்ன வயசாகுது அவங்களுக்கு? சின்ன வயசு தாங்க சார், 36 38 வயசு அந்த மாதிரி. 38. நல்ல ஆயில் இருக்குமா, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. நம்ம எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க தான் சார். கரெக்ட், நீங்க சொன்னது. 2 பசங்க. 2 பேர்த்துக்கும் கட்டி கொடுத்து பேரம்பேத்தி எடுத்து மருமகளோட ஃபைட் பண்ணி அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்குன்னு சொல்லுங்க, தைரியமா இருக்கு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னொரு கொஸ்டின் கேட்கலாமா சார்? டைம் இல்லம்மா, நிறைய வெயிட் பண்றாங்கல்ல, எல்லாத்தையும் நான் கவர் பண்ணணும்ல, ப்ளீஸ். ஷியோர், சாரி. ஷியோர், தேங்க்யூ சார். தேங்க்யூ. விக்கி வாங்க. விக்கி முதைய கூப்பிட்டேன், அவரு வந்துட்டார். வாங்க விக்கி. சார் வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம். சார் ஒரு சின்ன ரெக்வஸ்டும் இருக்கு, ஒரு கொஸ்டினும் இருக்கு. ரெக்வஸ்ட் சொல்லுங்க. ஓகே சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த நம்ம சுத்தி வந்து பாத்தீங்கன்னா வார்லாம் நடக்குது இல்லையா, அது எஸ்கலேட் ஆயிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. இத ஒரு ஆஸ்ட்ராலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல நீங்க சொன்னா நல்லா இருக்கும் சார். அது கண்டினியூ ஆகுமா, இல்லைன்னா வந்து திருப்பி இதே மாதிரி அமைதி இல்லாம தான் எல்லாரும் இது எஸ்கலேட் ஆகி பெரிய லெவல்ல போகுமா, இல்ல அப்படியே ஸ்டாப் ஆகுமான்ற மாதிரி? ஏன்னா இது டிபெண்ட் பண்ணி எக்கானமி எல்லாமே இருக்கு இல்லையா சார். ஸோ அதனால ஒரு ஆஸ்ட்ராலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல உங்க ஸ்டைல்ல சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு சார். நீங்க கேட்ட பாயிண்ட் எனக்கு கேட்டுச்சு. ஆக்சுவலி யுக்ரைன் மேல ரஷ்யா போர் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லையா? ஆமா சார். அந்த போர் ஆரம்பிக்கிறப்ப அந்த டயத்துக்கு வந்து ஒரு டேட்டா எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஜாமக்கோல்ல ஒரு ஐடியா கேட்டேன், இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணட்டுமா அப்படின்னு. வேணாம் அப்படின்ட்டுச்சு ஜாமக்கோல்ல. சரின்ட்டு விட்டுட்டேன். இதுல என்ன பியூட்டினா, அந்த போர் வந்து ஒரு 2 வருஷத்துக்காவது நடக்கும்னு என்னுடைய சின்ன ஒரு அனுமானம். ஒரு 2 வருஷத்துக்காவது அது இழுக்கும்னு. ஆனா எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, ரஷ்யா வந்து உலகத்துல பெரிய கண்ட்ரி இல்லைங்களா? ஆனா வந்து இந்த இது வந்து இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல புடிச்சிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. கவிதா மேடம் செய்யலாமா? இல்லம்மா, நான் அந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கேன். நான் 10:30 முடிஞ்சிரும்னு நினைச்சேன். நம்ம மக்கள் இன்னும் எழுத்துட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். நீங்க முடிச்சுதானே இருப்பீங்க? சரி, எப்படியும் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆக்கிடுவேன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு கூப்பிடுறேன் உங்களுக்கு, நீங்க வெயிட் பண்ணுங்க. நல்லது நல்லது. அப்போ விக்கியோட இது இந்த ஒரு பாயிண்ட் வந்தது சார். அடுத்தது வந்து இந்த ட்ரம்ப் வார ஆரம்பிச்சாப்ல இல்லையா ஈரான் மேல, அப்புறம் வந்து இந்த யோசனை வந்தது. ஆனா பாருங்க, இது உடனே முடியாது அப்படின்னு சொல்லித்தான் காமிச்சிச்சு, வருஷ கணக்கு எடுக்கணும். இதுல என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் நம்ம பேசுவோம் இல்லையா, முண்டேன் அஸ்ட்ராலஜி, உலகியல் ஜோதிடம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இதுக்கு தெளிவான ஒரு புக்கோ ஒரு தெளிவான ஒரு டிஸ்கிரிப்ஷனோ கிடையாது. எல்லாம் அவங்கவுங்களா நமக்கு தெரிஞ்சது தான் கரெக்டுங்கிறது மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, அஷ்டவர்க்கத்தை பத்தி பார்க்கணும் அப்படின்னா அஷ்டவர்க்கத்தை சம்பந்தமான நூல், இப்ப பிருகத் பராசரா எடுத்தோம்னா அஷ்டவர்க்கத்தை பத்தின கம்ப்ளீட் டீடைல் அதுல இருக்கும். சரியா? அது மாதிரி ஒரு ஒர்க் வந்து இந்த உலகியல் ஜோதிடத்துக்கு இல்லை. இது அனுபவத்துலதான் கொண்டு வரணும். அதைத்தான் வந்து எல்லாரும் எடுத்துக்காட்டா சொல்லி, நம்ம இந்த கொரோனா வந்தப்ப ஜோசியர் எல்லாத்துக்கும் மரியாதை போச்சு இல்லையா,
ஆமா. இதனால போனதுதான். அதனால நம்ம தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இது காலை தேய்ச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கே தவிர, இல்லாட்டினா நான் நம்ம ஸ்டைல நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஸ்டைல்ல கிளம்பி இருந்திருக்கலாம் இந்நேரம். அது கிளம்பாம இருந்ததுக்கு அது ஒண்ணுதான் ரீசன், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே சார், ஓகே சார். சார் இப்போ கொஸ்டின் என்னன்னா, சார் இப்போ லார்ட் ஆஃப் 5th அண்ட் 9th ஹவுஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தசை நடக்குது, அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து கடன் வாங்குவாங்கன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா, அது மேனேஜ் பண்ண முடியுமா, இல்லைன்னா வந்து அந்த கடன்லயே வந்து அவங்க இன்சால்வன்சி ஆகிடுவாங்களா சார் யூஸ்வலா டிபெண்ட்ஸ் 5th அண்ட் 9th ஹவுஸ்? இல்லப்பா, டிபெண்ட்ஸ் அப்பான் த அதர் கிரக பிளானட்ஸ் பொசிஷனும் இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டா, 9th பிளானட் கனெக்டட் வித் 11th பிளானட் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா எப்படியும் தப்பிச்சிருவான். பிளானட் கனெக்டட் வித் 8th பிளானட் இருந்துச்சுன்னா மாட்டிடுவாங்க. சோ இது மாதிரி அதே சொல்லுங்க. எஸ் சார். சார் இப்போ அதே 5th பிளானட் வந்து பாத்தீங்கன்னா 11th கூட கனெக்ட் ஆயிருந்தாலும் மேபி அவங்க கடன்ல இருந்து வெளியே வரதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா சார்? கண்டிப்பா வெளில வந்துருவாங்க. அது மட்டும் இல்ல, 9th பிளானட் வக்ரமாயிட்டா யோகமாயிருது இல்ல. ஆமா சார். ஓகே சார், இதுதான் சார் கொஸ்டின், வேற ஒண்ணும் இல்ல சார். நல்லதுப்பா, நன்றி. அடுத்தது தேங்க்யூ சார். நன்றி. பவித்ரா வாங்க. வணக்கம் சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். விருச்சிக ராசி, கும்ப லக்னம் சார். 5ல செவ்வாய் சபாதசம் நடக்குதுங்க சார். 2024 இருந்து வீட்டுக்காரர் வியாபாரத்துல கடன் பிரச்சனைனால கேஸ் கோர்ட்டுன்னு அலைஞ்சிட்டு இருக்கோம். அப்ப நகைங்கெல்லாம் ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க, கடன் கொடுத்தவங்க தான். அது கேஸ் போட்டிருக்கோம். மே மாசம் வந்து ஜட்ஜு ஆர்டர் போட்டிருந்தாரு, ஒரு 60 டேஸ்ல ஆக்ஷன் எடுத்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னும் ஒன்றும் ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியல, அதான் என்ன வருமா என்னன்னு தெரியல. நகை வருமாங்கிறது கேள்வி. ஏமா? ஆமாங்க சார். உங்க வயசு என்ன ஆகுது? வயசு 47ங்க சார். பெரிய கடன், அந்த நகையை கொடுத்துமே பத்தாது, அவ்வளவு கடன் இல்ல. ரொம்ப ரொம்ப பெரிய கடன். சரி, உங்க கணவருடைய பேர் சொல்லுங்கம்மா. விஸ்வநாதன் சார். நான் 2024 இருந்து உங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு கொஸ்டின் வந்து நீங்க இதுல கேட்டோம் சேட்ல. இப்போ நீங்க ரொம்ப நம்பிக்கையா சொன்னது எனக்கு அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கு ரொம்ப 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 எனக்கு நம்பிக்கை இருந்தது. நல்லபடியா வந்துடுவீங்க, ஏன்னா அப்போ ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தோம். நல்லபடியா வந்துடுவீங்க, தைரியமா இருங்கன்னு சொன்னீங்க. அது அந்த டயத்துல எனக்கு வந்து ரொம்ப பெரிய வார்த்தையா இருந்ததுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நிச்சயமா இந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே வந்து, விஸ்வநாதன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எதை சொன்னாலும் கேட்க மாட்டாரு. வேணாமியா அங்கே ஓனா முட்டுமியானா நேரா போய் முட்டிட்டு ஆமா நீ சொன்ன மாதிரியே முட்டிருச்சுட்டு வந்துருவாரு. சரியா? அது மாதிரியான டைப்பு. ஏமா நம்ம வந்து உசுரோட இருக்கணுமாங்கிற அளவுக்கு யோசிச்சிருப்பீங்க, ஆனா இருக்கணும். என்ன காரணம்? ₹1 கடன் கொடுத்தா கூட முடியாதுங்க சார், திருப்பி எப்போ கொடுப்போம் நான் இருப்பேன். அது இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையா வந்தோடனே மனசு ரொம்ப பாதிச்சிருச்சுங்க சார். சரி, பயப்பட வேண்டாம். நீங்க இதுல இருந்து வெளியில வந்துருவீங்கம்மா. உங்களுக்கு ஒரு டைம் சொல்றேன். இப்ப இருந்து 3 மாசம் எடுத்துக்கோங்க நீங்க எஸ்கேப் ஆகுறது. இந்த இந்த டைட்டான பொசிஷன்ல இருந்து நீங்க வெளியே வந்து உங்களுக்கு கடன் கட்டுறதுக்கான ஒரு ஸ்பார்க்காவது தெரியணும். அதுக்கே 3 மாசம் ஆகும். சரியா? ஓகேங்க சார். இப்ப இது என்ன மாசத்துல நம்ம இருக்கிறோமா? ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல இருந்து நீங்க கொஞ்சம் மென்டலி ஃப்ரீ ஆவீங்க. அது வரைக்கும் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். ஒண்ணு செய்யுங்கம்மா, சங்கடகர சதுர்த்தி தோறும் பிள்ளையார போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அந்த நகை திரும்ப வந்துரும்மா. என்னங்க சார்? நகை திரும்ப வந்துரும். ரொம்ப சந்தோஷங்க சார். உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம், ஒரு 70-75 நாள் ஆகும் அப்படின்னு. அது நேர்ல கிடைக்கல, நேர்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், கிடைக்கல. சரி, ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். நேர்ல உட்காந்துருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷங்க சார். அதே இதுதான். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. அடுத்தது சுபஸ்ரீ கௌரி சங்கர். குட் ஈவினிங் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், துலாம் லக்னம் சார். 4ல வந்து புதன் வந்து ரெட்ரோகிரேடுங்க சார். லக்னத்துல வந்து சனி உச்சம்,
ராகு செவ்வாய் சந்திரன். ம். 9ல குரு வக்ரம். இல்லம்மா, ஜாதகத்தை சொல்லாதீங்க, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. இல்ல, கேள்வி வந்து இப்ப சனி தசையில புதன் புக்தி நடக்குதுங்க சார். சரி, உங்க புதனுக்கு கேள்வி வீடு கொடுத்தவர் சனி உச்சம் சார். சொல்லுங்க. என்னங்க சார்? உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. கேள்வி வந்து இப்ப சனி தசையில புதன் புக்தி நடக்குதுங்க சார். இந்த புதன் புக்தி நான் கேள்விதான் கேட்கிறேன், நீங்க வந்து உங்க ஜாதகத்தையே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கீங்க. இல்லைங்க சார், இந்த சனி தசையில இந்த புதன் வக்ரமா இருக்கனால புதன் புக்தி நல்லா இருக்குமா இல்ல வந்து கெடுதல் பண்ணும் பலன்களை கொடுக்குமான்றது தாங்க சார். இங்க பாருங்க, எனக்கு புதன் புத்தி நடக்குது, நல்லா இருக்குமா கெடுக்குமா, இவ்வளவுதான் கேள்வி இல்லையா? இதுக்கப்புறம் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன லக்னம்? துலாம் லக்னம் சார். சுவாதி புதன் நட்சத்திரம். இல்லம்மா, புதன் நான் வந்து கேட்டேம்மா, இருங்க ஒரு நிமிஷம், நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா சரி பேசுனீங்கன்னா சரியா, நான் தேவையில்லாம கவனத்துக்கு திசை திருப்ப வேண்டி வரும். துலா லக்னத்துக்கு புதன் எங்க இருக்காரு? 4ஆம் இடத்துல இருக்காரு, மகரத்துல. கரெக்டா? ஆமாங்க சார். சரி, வக்ரம் ஆயிருக்காரு. ஆமாங்க சார். ஃபண்டு டைட் ஆயிரும், பணத்துக்கு டைட் ஆகும்மா. உங்க வயசு என்ன ஆகுது? இது வந்து பையன்துங்க சார். அவர் வயசு வந்து 12ங்க சார். 12 வயசு தானே. அவன் வந்து அவனுக்கு பதிலா நீங்க படிக்கணும் இப்ப. அப்படிதான் இருக்குங்க சார். அதாவது மேத்ஸ் கொஞ்சம் வீக்கா இருப்பான், அதே மாதிரி லாங்குவேஜ்ல வீக்கா இருப்பான்மா. இந்த ரெண்டையும் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிங்கன்னா சரியா வந்துடும். ஆனா அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா? இன்டர்நெட்ல நிறைய டைம் ஓடிக்கிட்டு இருப்பான்மா, அவனை கொஞ்சம் இழுத்து பிடிங்க. சரிங்க சார். மற்றபடி அவனுக்கு படிப்பு நல்லா இருக்கு. இப்ப புதன் புத்தி வந்து வீக் தான்மா. ஆனா வீக்னால இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது, புத்தி தானே, ஒரு ஷார்ட் பீரியட்ல முடிச்சு. என்ன தசை சொன்னீங்க? சனி தசைங்க சார். சரி, இந்த புதன் புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அதோட சனி தசை முடியுது இல்லையா? இல்லைங்க சார். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. சனியில புதன். ஆமாங்க சார். 5க்கு அதிபதி 6க்கு அதிபதி தசை தானே நடக்குது. நிச்சயமா நல்லா படிப்பாமா. புதன் புத்தி மட்டும் முடியட்டும். புதன் புத்தி முடிகிற வரைக்கும் அவன் படிப்பு தெளிவு இருக்காது, ஞாபக மறதி ஜாஸ்தியா இருக்கும், சொல்லி கொடுத்தத மறந்துகிட்டே இருப்பான். நீங்க டென்ஷன் ஆயிட்டே இருப்பீங்க. இவங்க அப்பா மேலேயும் டென்ஷன் ஆவீங்க, மகன் மேலேயும் டென்ஷன் ஆவீங்க. சரியா? இல்ல, ராகு சந்திரன் செவ்வாய் எல்லாம் ஒரே லக்னத்துல இருக்கனால நம்மளுக்கு அந்த சந்திரன் அஃபெக்ட் ஆகி 2 பேருக்கும் அந்த ஃப்ரிக்ஷன் பயங்கரமா இருக்குங்களா சார்? இல்லம்மா, அப்படி இல்ல. வீடியோஸ்லாம் வேற பயங்கரமா பாக்குறதுனால ரொம்ப கனெக்ட் ஆகுற பார்த்தா போதும், பயங்கரமா பார்க்க கூடாது. சரியா? சாதாரணமா பார்த்தா என்னடா பரவாயில்ல. அதாவது சந்திரன் வந்து சந்திரன்கிறேன், லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல வந்து புதன் வக்ரமா இருக்காருல்லம்மா. ஆமாங்க சார். 4ஆம் இடம் தாய்ஸ்தானம்ல, ஜோதிடம்ல. ஆமாங்க சார், கரெக்ட். அப்ப அந்த புதன் வக்ரமானனால நீங்க ஜோதிடத்தை கரெக்டா தப்பா புரிஞ்சுக்குவீங்க. சரிங்க சார், ஓகேங்க சார். நம்ம என்ன சொல்றோமோ அதை தலகளா புரிஞ்சுக்கிறோம். உங்க பிள்ளை உங்களுக்கு நல்லபடியா வருவான், அதுல பிரச்சனை இல்லை. பட் புதன் புத்தியில அவன் படிக்க மாட்டான், நீங்க தான் படிக்கணும். வீட்டுப்பாடம் எழுதணும், எழுதி கொடுக்கும். சரிங்க சார், ஓகேங்க சார். தேங்க்யூ. ஓகேங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பிரியா குமார் வாங்க. பிரியா குமார் வாங்க சார். சார் வணக்கம் சார். யார் பேசுறீங்க? சார் பிரியா குமார் பேசுறேன் சார். ஓ, இங்கிட்டு போயிருச்சோ, ரைட். சொல்லுங்க சார். கேக்குதாங்க சார்? கேக்குதுமா. கேட்க மாட்டேன்னு சொல்றேன் நான். உங்க வீட்டுக்காரரா? அவரு தான் சொல்ல கேட்க மாட்டாரு. சொல்லுங்க. எங்க வீட்டுக்கார பத்தி கேக்குறேன், அவரை பத்தியே சொல்றீங்க சார். சுக்கிர தசை இப்போ ஒரு 6-8 தசை நடக்குது அப்படின்னா 6ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துனா 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குன்னா அந்த 3 புத்தியுமே கெடுக்குமாங்க சார்? இன்னொன்னு, அந்த 3 கிரகங்கள்ல ஒண்ணு குரு. இப்போ அது டிகிரி வைஸ்ல அந்த 3 கிரகங்கள்ல இணைஞ்ச குருவோட இணைஞ்ச கிரகம் நல்லது செய்யுமா செய்யாதாங்க சார்? உண்மையான கேள்வி. சரி, இப்போ என்ன லக்னம் அவரு? விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல யார் இருக்கா? 6ஆம் இப்போ 6ஆம் இடத்துல இல்லைங்க சார், 3ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் தசை நடத்துறாரு. சிம்மத்துல 3 கிரகங்கள் இருக்குங்க சார். ராகு, குரு, செவ்வாய். 3 கிரகங்கள்ல இப்போ குருவோட இணைஞ்சிருக்கு. இப்ப சந்திரன் இருக்காருங்க சார் மீனத்துல,
அப்ப பரிவர்த்தனைன்னு எடுத்துக்க முடியாது. அதுவும் சந்திரனுக்கு சிம்மம் வந்து 6ஆம் இடம், அதுவும் 6-8 தசாபுத்தி. எனக்கு என்ன கேள்வின்னா, டிகிரி வைஸ் குருவோட செவ்வாய் இணைஞ்சிருக்கு, ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படின்னா குரு செவ்வாய் இணைவு நல்லது தானே, நல்லது நடக்கணும் இல்லைங்க சார்? அந்த புத்தி சரியில்லை. இது என்னோட ஜோசியப்படி கணிக்கணும் அப்படின்றதுக்காக என் வீட்டு ஜாதகங்கள் எல்லாம் தேடும் போது அவருக்கும் சொல்றது இல்ல. பட் இந்த புத்திகள் எல்லாம் கெடுக்குதே அப்படின்றத நானும் ஆராய்ச்சி பண்ணும்போது, அப்போ எந்த திசையில இருந்தாலும் 6-8 இருந்துச்சுன்னா குருவோட இணைஞ்ச கிரகமும் அதுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனும் கண்டிப்பா தசை நடத்தினா கெடுக்குமா அப்படின்றத என்னோட கேள்வி. 6ஆம் இடம் வந்து மறைவு ஸ்தானங்கிறதுனால பிரச்சனை வரத்தான் செய்யும். பட் நீங்க சொன்ன கேஸ்ல குருவும் செவ்வாயும் ஒரே நட்சத்திர காலில் உட்காந்துருக்காங்களா? குருவும் செவ்வாயும், ஆமாங்க சார். என்ன நட்சத்திரம் சார் குரு இல்லைங்க சார், குரு ஆமாங்க சார், பூரத்துல இருக்காங்க ரெண்டும் பேரும். இப்ப பூரம் சுக்கிரன் நட்சத்திரம் 2ஆம் பாதம். சுக்கிரன் எங்க இருக்காருமா? சுக்கிரன் மீனம் இல்லைங்க சார், மகரத்துல இருக்காருங்க சார், திருவோணம் நட்சத்திரத்துல இருக்காரு. சரி சரி. விருச்சிக லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு சுக்கிரன், 12க்கு அதிபதி 7க்கு அதிபதி இல்லையா? ஆமாம்மா, ரியாக்ஷன் கொடுக்கும். அதாவது குரு செவ்வாய் இந்த 2 புத்தி வந்து சுமாரா தான் போகும். இப்ப குரு செவ்வாய் டிகிரி வைஸ்ல ரொம்ப நெருக்கமா இருக்கும்போது ரியல் எஸ்டேட் பண்ணாரு, ஒன்னும் முடியல. நானா கூட கெஸ் பண்ணேங்க சார், ஒருவேளை ரியல் எஸ்டேட்ல நல்லா வந்துருவாரோ அப்படின்னு நினைச்சேன். அப்ப குரு செவ்வாய் இணைவும் சரியா வரல. அதுக்கு சுக்கிரன் கால் கொடுத்த திருவோண நட்சத்திரம், அவரும் குரு வீட்டுல மீனத்துல சந்திரன் இருக்காருங்க சார். இப்ப சந்திரனுக்கு இனி வந்தா சிம்மம், அதுவும் 6ஆம் வீடா வர்றதுனால என்ன இணைவு இருந்தாலும் 6-8 தசாபதி கண்டிப்பா கெடுக்குமாங்க சார் அப்போ? ஆமா, 6-8 தசாபதி கெடுக்குன்னா எல்லாத்துக்கும் அப்படி எடுத்துக்க முடியாது, கண்ணை மூடிட்டு எடுத்துக்க கூடாது, யாரா இருந்தாலும் கெடுக்கும்னு. உங்க விஷயத்துல வந்து அவர் ரியல் எஸ்டேட். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். அதாவது விருச்சிக லக்னத்துக்கு 12க்கு அதிபதி சுக்கிரன், கரெக்டா? கரெக்டுங்க சார். அவர் போய் 3ஆம் பாவத்துல உட்காந்துருக்காரு மகரத்துல. ஆமாங்க சார். அதே மாதிரி அவருக்கு விருச்சகத்துக்கு 10ஆம் இடத்துல வந்து குருவும் செவ்வாயும் இருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து பூராட நட்சத்திரம் காலில் உட்காந்துருக்காங்க. அப்ப நல்ல பொசிஷன். இவர் வந்து இது பண்ணலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம். ஆனா அவர் பூராடங்காலில் உட்காந்து பூராடம் 3ல மறைஞ்சிருச்சு இல்லையா? அப்ப என்ன ஆகும்னா இவருக்கு வந்து சேலஞ்சிங்கா போய் நிற்கும். அதாவது முதல் போடாம தொழில் பண்றேன்னு போயிருந்தாருன்னா பெட்ரோல் காசு நஷ்டம். முதல் போட்டு பிசினஸ் பண்ண போயிருந்தாருனாக்கா அந்த முதல் வந்து சொத்தாவே கிடக்கும், அதை விற்க முடியாது. அந்த கண்டிஷன். என்னோட திருவோணம் நட்சத்திரம் சந்திரன் கால்ல இருக்கிறதுனால புத்தி போன போக்குல போறதோ? எப்படிமா? சந்திரன் கால்ல திருவோணம் நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் இல்லைங்க சார், சுக்கிரன் அந்த நட்சத்திரத்துல தான் இருக்காரு. அதனால புத்திக்கு ஒரு வேலையை செய்யற மாதிரி தோணுது சார், எனக்கு கிண்டலா தான் தோணும். இல்லம்மா, அப்படி இல்ல. அதாவது 12க்கு அதிபதி சந்திரனுடைய சாரம் வாங்கி அவருடைய தசை நடக்குது. ஆனா அதுல பாருங்க, 7ஆம் பாவாதிபதியும் சுக்கிரன் தானே. ஆமாங்க சார். அவரு சந்திரனோட சாரம் வாங்கியிருக்காருல்ல, அவரு 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல 7ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு, ரைட்டா? ஆமாங்க சார். அப்ப வந்து மனைவி சொல்றத கேட்க மாட்டார், அப்படி ஒரு ஃபார்முலா வச்சிருக்காரு. கரெக்டுங்க சார். இப்ப நீங்க கேக்குதான்னு சொன்னதுமே ஏமா நாங்க வீட்டுக்காரமா கேட்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நான் ஆரம்பிச்சேன் இல்லையா? ஆமாங்க சார், கேட்டோன்னே தாங்க சார் சிரிப்பு வந்துச்சு எனக்கு. அதாங்க எனக்கு. சோ அவர் வந்து இப்ப கேட்க மாட்டாரு, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். அப்ப இப்ப அவருக்கு வயசு என்ன ஆகுதுமா? சார் அவருக்கு 41 ஆகுதுங்க சார். இப்ப சொன்னா கேட்க மாட்டாரு, மறுபடியும் சொந்த தொழில் பண்றேங்கிற ஐடியாலயே இருப்பாருமா. இப்ப பண்ண கூடாதேமா? இப்ப இல்லைங்க சார், எப்பவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நஷ்டம் எனக்கு தாங்க சார். நல்லது, அவர் சொந்த தொழில் பண்ணக்கூடாது, அந்த பாயிண்ட்ல நினைக்கிறேன். சரிம்மா. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சக்திவேல் சார் வாங்க. ஐயா வணக்கம் சார். வெளியே போயிட்டு கேக்குது சார். புதன் தசா கேது புத்தி பூர்வீகத்துல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. 8-11க்கு அதிபதி புதன். என்ன லக்னம் சார்? விருச்சிக லக்னம் சார். விருச்சிக லக்னத்துக்கு புதன் எங்க இருக்காரு? புதன் 12ல இருக்கு சார். சரி, இது ஃபைனலைஸ். சுக்கிரன் கேது எங்க இருக்காரு?
ஐயா கேது கேது எங்க இருக்காரு? கேது லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார் சார், குரு வீட்டுல. சரி சரி சார். ஆக்சுவலி உங்களுக்கு இந்த பூர்வீக சொத்து பிரச்சனை கண்டிப்பா வரும் சார். 5ல கேது இருந்து அப்புறம் அதுல கூட பிரச்சனை வரலன்னா அப்புறம் கேதுக்கு ஒரு மரியாதை வேணாமா? இந்த அமைதிப்படையில சத்திரா சொல்லுவாங்கல்ல, 4 ரவுண்டு குடிச்சிட்டு இன்னமும் தடுமாறலன்னாக்கா அப்புறம் என்னடா அந்த கருமத்தை என்னத்துக்குதான் குடிக்கிறது அப்படின்னு. அது மாதிரி இந்த கேது வந்து 5ல போய் உட்காந்து எனக்கு பூர்வீகத்துல பஞ்சாயத்துன்னு சொல்றதுக்கு ஒரு மரியாதை வேணாமா? அதனால ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சுக்கிரன்ல இந்த பிரச்சனை தீர்ந்துரும். இதுல என்ன பியூட்டினா, இந்த பூர்வீகத்துல நீங்க போய் உட்காரவும் மாட்டீங்க சார். நீங்க வேற பக்கம்ல இருக்கணும். எங்க இருக்கீங்க? பூர்வ இதுல தான் சார் இருக்கிறேன், நான் போராடிக்கிட்டே இருக்கிறேன். இல்ல, நீங்க பூர்வீகத்தை விட்டு வெளியே கிளம்பிடுவீங்க சார். அங்க செட் ஆகாது உங்களுக்கு. வயசு என்ன ஆகுது உங்களுக்கு? சார் 49 சார். 49. கண்டிப்பா இடம் மாறுவீங்க சார். அதே மாதிரி இந்த பூர்வீக பிரச்சனை தீர்ந்துரும் சார் உங்களுக்கு. சுக்கிரன்ல தீர்ந்துரும். சுக்கிரன் வந்து 11ல இருக்காரு சார், புதன் 12ல பரிவர்த்தனையில இருக்கிறாங்க. அவர் எங்க வேணாலும் இருக்கட்டும், தீர்ந்து போயிடானா சுக்கிரன்ல. அது என்ன பிரச்சனை, உங்க சொந்த பந்தம்லாம் அருமையான ஆளுங்க சார். எல்லாம் உட்காந்து பேசி சரி பண்ணி இப்படி இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசி முடிச்சிருவீங்க. அப்போ அடுத்த வாரம் வந்து திங்கக்கிழமை எழுதிடலான்ட்டு போயிட்டு அப்புறம் திங்கக்கிழமை வந்து மொத்த கோட்டையும் அழைச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து கோடு விடுவீங்க. திருப்பியும் பஞ்சாயத்து மறுபடியும் முதல்ல இருந்து. இப்படியுமே கோட்டை அழிச்சுட்டா நிறைய வாட்டி போட்டீங்க. அதனால இந்த கேதுவோட முடிஞ்சிடும். அடுத்து ரொம்ப சந்தோஷம் சார். சார் ஒரு சின்ன வேண்டுகோள் சார், எனக்கு ஜோதிடத்துல இப்ப கடந்த 6 வருஷமா ரொம்ப ஆர்வம். சரி. ஆனா வந்து ஜோதிடத்துல போனோம்னா நம்ம தொழில விட்டுட்டு போயிருமோன்னு ஒரு பயத்திலேயே திருப்பி ஒரு மூட்டை கட்டி வச்சேன். திருப்பி இப்போ ஒரு 2 வருஷமா ஜோதிடத்து மேல ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது தொடர்ந்து படிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனைங்க. ஆக்சுவலா சார், ஜோதிடம் வந்து 2வது சம்சாரம் மாதிரி. அதாவது போய் பார்த்தே ஆகணும்னு நிப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வரவே கூடாதுன்ட்டு வந்துருவாங்க, திருப்பி போயிடுவாங்க. சரி, என்ன தொழில் பண்றீங்க சார்? மளிகை கடை சார். ரைட் ரைட். அதனாலதான் ஜூம் மீட்டிங்கே கொஞ்சம் கடை சாத்திட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஜோசியம் வந்து தாராளமா பண்ணலாம். ஜோசியம் வந்து படிச்சா தருத்தனம்லாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. என்னன்னா சார், நேர்மையா தொழில் பண்ணலாம், அவ்வளவுதான். அதாவது நீங்க வந்து நான் வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து பெரிய தோஷம் இருக்கு, நான் பரிகாரம் பண்றேன், அதுக்கு வந்து ஏதாவது கொடுக்குறேன், கல் தரேன், தகடு தரேன், தாய் தரேன், அது காசு விடுன்னு சொல்லி வாங்கக்கூடாது. அந்த வேலை அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஐயா எனக்கு ஒரு ஜாதத்துக்கு 500 ரூபா விடு, 1000 ரூபா விடு, 2000 ரூபா விடுன்னு நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். முடிஞ்சா கொடுக்குறாங்க, முடியலன்னா திட்டிட்டு கூட போயிட்டு போறேன். அதனால ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நம்ம ஏமாத்தல. அப்போ தொழிலை வந்து நீங்க தர்மத்துப்படி நேர்மையா செஞ்சோம்னா நிச்சயமா வந்து அது எந்த தொழிலா இருந்தாலும் கெடுக்காது சார். அதனால நீங்க தாராளமா ஜோசியம் படிக்கலாம், படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா, உங்க வீட்டுக்காரம்மா தான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பிடுங்கி தள்ளிட்டாரு, இது ஒண்ணுதான் பாக்கியா இருக்கு, இது இந்த ஜோசியம் மட்டும்தான், அதையும் பிடுங்கி கீழே ஓட்டாருன்னா அப்புறம் நிம்மதியா இருப்பாரு அப்படின்ற கண்டிஷனுக்கு வந்துருவாங்க. ஏற்கனவே அத சொன்னதுனாலதான் அந்த மூட்டை கட்டி வச்சேன் சார். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், நீங்க தைரியமா படிக்கலாம், படிங்க. வணக்கம் ஐயா, நன்றி. சதீஷ் வாங்க. சதீஷ் ஐ சார். வணக்கம் சார். வாங்க சார். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சதீஷ்? சதீஷ் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். இது துலா லக்னம், 3ல வந்து குரு வந்து வக்கரமாயிருக்காரு, 2ல கேது. சரிப்பா. இது ஒரு வழக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிறோம், செக் பவுன்ஸ் சம்பந்தமா. இதுல ஒரு நல்ல முடிவு கிடைக்குமான்ற மாதிரி எதிர்பார்த்துன்னு இருக்கோம். கண்டிப்பா நல்ல முடிவு கிடைக்கும். எப்ப தெரியுமா? சிம்மத்துல குரு வந்து வக்ரமாகணும், கோச்சார குரு சிம்மத்துல வந்து வக்ரமாகணும். சரிங்க ஐயா. அநேகமா மார்ச் மாசமா ஏதோ ஒரு இன்னைக்கு மத்தியானம் தேப்பா பார்த்தேன் எப்ப வக்ரமா. சரி, நீங்க அதை பாத்துங்க, செக் பண்ணிக்கோங்க. அதாவது கோச்சார குரு இப்ப கடத்துல இருக்குல்லப்பா. ஆமா சார். அது சிம்மத்துக்கு வந்து உடனே வக்ரமாகும், 2 மாசத்துல வக்ரமாகும். அது வக்ரமாகல உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து அவுட் ஆஃப் த கோர்ட் பேசி முடிச்சு காசு வந்துடும். ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா ஒரு பெரிய தொகை செய்யா, அதுக்குதான். சரி, வயசு என்ன உங்களுக்கு? 42 சார். சொத்தும் பேர்ல கொடுத்ததா சார்?
சொத்தும் பேர்ல ஏதோ ஒரு பிசினஸ்ன்னு சொல்லி வாங்கிட்டாங்க சார். பிசினஸ்ன்னு சொல்லி வாங்கிட்டாங்க ஒரு 20 லட்சத்துக்கிட்ட. சரி ரைட், வந்துரும்பா. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். ஸ்மிதா சிவகுமார் வாங்க. சார் ஸ்மிதா சக்தி போடுங்க சார். சுமிதா சொல்லுங்க சார். எனக்கு தனுசு ராசி கன்னியா லக்னம். 12ல வந்து 6 கிரகங்கள் இருக்கு. இப்ப ராகு தசை நடந்துட்டு இருக்கு சார். போன வருஷம் பிரஸ்ட் கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிஞ்சது சார். இப்ப பாக்கி இருக்கிற ராகு தசை எப்படி இருக்கும்? வெளிநாட்டுல இருக்கேன். நல்ல ஜாப்ல போயிட்டு இருக்கு சார். இப்போ மறுபடியும் ஜாப் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி இருக்கும் சார்? 2 குழந்தைங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க. கொஞ்சம் பயமா இருக்கு. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 02/09/1979. டைம் 8:30 மணி, 8:30 AM, கோயம்புத்தூர். சக்தி அலையா மியூட் போடுங்க. உங்க மைக்கு தான் சத்தம் போட்டுட்டு கிடக்குது. ராகு பூரம் சனி. ஃபென்டாஸ்டிக். மேடம் ஸ்மிதா மேடம் சொல்லுங்க சார். ஆயுசு கெட்டியா இருக்குதுமா. தலையில கள்ள தூக்கி போட்டாலும் சாக மாட்டீங்க. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இன்னும் அந்த கேன்சர் உங்களை விட்டுருச்சு, பயப்படாதீங்க. சரிங்க சார். ரெக்கவர்டு கம்ப்ளீட்லி. அதாவது நீங்க அன்எக்ஸ்பெக்டடா இது வந்து டெஸ்ட் பண்ண போய் பார்க்கல தான் ஆமா சார். கண்டுபிடிக்கும். ஸ்டேஜ் 2 கரெக்ட் சார். எப்போ பிடிச்சீங்க? கரெக்ட். ஸ்டேஜ் 2 தான் சார். ரொம்ப கரெக்ட் சார். ரொம்ப கரெக்ட். அவ்வளவுதாம்மா. நீங்க வந்து பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி, கூட்டுக்காரரையும் வளர்த்து ஆளாக்கி சந்தோஷமா படைப்பீங்க, கவலைப்படாதீங்க. அதே மாதிரி வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, வேலை நல்லா இருக்கும். சரி சார். அது குழந்தைகளை நினைச்சுதான் சார். ரொம்ப எனக்கு சப்போர்ட் எல்லாம் பெருசா இல்ல சார் எனக்கு. அதனாலதான் நம்ம இல்லையே, இது. உங்களுக்கு அருமையா இருக்கு, அதான் பொழைச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? சரி சார், ரொம்ப சந்தோஷம் சார். வேற பிரச்சனை இருக்காதுல்ல சார் ஆயில்ல? ஆயில் எல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து பேரம்பேத்தி எல்லாம் எடுத்து அவங்கள வளர்த்து அவங்கள்ட்ட 2 செருப்படி வாங்கிட்டு அப்புறம் தான் போவீங்க. அதே மாதிரி ஸ்மிதா, உங்களுக்கு இதோட பிறவி தடை அறுபடுது. அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரியான நெடுச்செல்லாம் வந்தது. கிட்டத்தட்ட செத்து பொழைச்சிருக்கீங்க. ரொம்ப கரெக்ட் சார். பயப்படாதீங்க. அதாவது சரிம்மா, நீங்க மியூட் போட்டுங்க. நன்றி, நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. ஆக்சுவலா இவங்க ஜாதகத்துல பாருங்க, நீங்க இந்த டேட் ஆஃப் பர்த் டைமுக்கு சொல்றேன், நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. நம்ம நண்பர்கள் பாக்குறவங்க 2 செப்டம்பர் 1979, 8:30 AM இன் கோயம்புத்தூர். இவங்களுக்கு லக்னம் வந்து கன்னியா லக்னம், ராசி வந்து தனுசு ராசி. இதுல பாருங்க, இப்போ போயிட்டு இருக்கிறது ராகு தசை சனி புத்தி. ராகு 12ல, சனி 12ல, 12க்கு அதிபதி சூரியன் 12ல. இப்போ 12ஆம் இடத்ததிபதி 12ல ஆட்சி ஆகி அங்க வந்து 6 கிரகம் இருக்கு. சூரியன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு. 6 கிரகம் 12ஆம் இடத்துல இருக்கு. அப்ப கூட்ட கிரகம் இருந்தா, அந்த ஸ்தானாதிபதி அங்க ஆட்சியா இருந்தா அது யோகம். அப்ப தோஷத்தை செய்யக்கூடாது. ஆனா இவங்களுக்கு கேன்சருங்கிறது அந்த இது வந்திருக்க கூடாதுல்ல. ஏன் வந்ததுன்னா, இப்ப நடந்துட்டு இருக்கிறது ராகு தசையில சனி புத்தி நடக்குது. ராகு வந்து பூர நட்சத்திரம் சாரம், சனி வந்து பூர நட்சத்திரம் சாரம். 2 பேரும் ஒரே நட்சத்திரத்துல இருக்காங்க. பூரம் லக்னத்துக்கு 2ஆம் இடமான சுக்கிரன். அந்த சுக்கிரன் போய் 12ஆம் பாவத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ 2க்கு அதிபதி 12ல நின்னா உடம்பாட்டிவாங்க. இதுதான் இதுல மெயின் மேட்ரு. அப்ப அந்த வகையில இந்த ஜாதகத்துல 4, 5 வலது பக்கம் வந்து உங்களுக்கு பாதிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்மிதா? ஆமா சார், கரெக்ட் சார். வலது பக்கம் பாதிச்சிருக்கு. அந்த பிரஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் லைஃப் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். நீங்க அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க. இப்ப நீங்க இதை மறந்துருங்க. திருப்பி வந்தா அது இன்னும் ஸ்கிரீனிங் இருக்கும், வருஷம் ஸ்கிரீனிங் இருக்கும். அது மட்டும் போயிட்டு வாங்க. அது தைரியமா போகலாம், நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க. ஏன்னா நான் யதார்த்தமா ஆஸ்பத்திரிக்கு போய் இதுல சிக்கிக்கிட்டேன், என்ன வம்படியா இதுன்னே பாக்குறதுக்கு போறதான்னு பயப்படாதீங்க, தைரியமா போ. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். ஆல் சக்சஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ.
வாங்க சார், சையத் இப்ராஹிம் சார் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஹலோ வணக்கம் சார். சார் இப்போ விருச்சிக லக்கணம் சுக்கரத்தை பொறுத்த கேரியர்ல சக்சஸ் ஆகணும் எப்படி சார்? விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரன் எங்க சார் இருக்காங்க? லக்கணத்துல இருக்கார் சார். 7-12 கூடிய லக்கணத்துல இருக்கார். சூப்பர். சுக்கிரதசை ஆரம்பிச்சிருக்கா இப்ப? ஆமா ஆரம்பிச்சு இப்போ சந்திரபுத்தி இப்போ சார் பாக்கியாதிபதி ஆட்சி ஆயிட்டாரு. ஆனா கடை எட்ட வச்சிருக்க கடை சார் நீங்க சொன்ன மாதிரி பாக்கியாதிபதி ஆட்சி 9 கதியை ஒரு கடனாக்கி விட்டு போயிடுவாரு. இருங்க வரேன். வீடு கட்டியிருப்பீங்களா, இல்லாட்டி சொத்து வாங்கியிருப்பீங்களா, என்ன பண்ணீங்க? வீடு மட்டும் பக்கத்து சார். வீடு கட்டலைன்னு வைங்க, உங்க வீட்டுக்காரம்மா உங்களை ஒரு கட்டு கட்டி விட்டு போயிடும். சரி, நான் சொல்ற மாதிரி கேளுங்க. எம்பிட்டு கடன் இருந்தாலும் கவலைப்படாதீங்க சையத் இப்ராஹிம். நீங்க வந்து மொத்தமா கடன் கட்டிங்க. சுக்கரதத்தை எப்படி சார் இருக்கும்? சூப்பரா இருக்கும்பா. இப்ப என்ன புத்தி நடக்குது? சந்திரபுத்தி சார் பாக்கியாதிபதி புத்தி ஆட்சி பெற்ற பாக்கியாதிபதி சந்திரன். இங்க பாருங்க, சுக்கிரன்ல சுக்கிரன், சூரியன், சந்திரன் 3வது புத்தி தான் நடக்குது. செவ்வாய் ராகுல செவ்வாயில இருந்தே பாருங்க நல்லா இருக்கும். இந்த சந்திர புத்தி முடியட்டும் சார், நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க சார். சந்திர புத்தி முடிஞ்சதுமே உங்களுக்கு கடன் பிரச்சனை கட்டுக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்க மறுபடியும் சொத்து வாங்குறதுக்கும் மறுபடியும் கடன் வாங்குறதுக்கும் அமைப்பு இருக்கு. கவலைப்படாதீங்க. கெரியர்ல சார் என்ன சார்? கெரியர்ல சக்சஸ் ஆக முடியுமா சார்? புரியல எனக்கு உங்க கொஸ்டின். கெரியர்ல சக்சஸ் ஆக முடியுமா சார்னு கேக்குறேன். என்ன கெரியர் பண்றீங்க சார் நீங்க? நம்ம ரீசைக்ளிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு சார் சென்னையில. அவங்க சொந்த தொழில் பண்றீங்க. வயசு சார்? வயசு 29 வயசு சார். பிளாஸ்டிக் ரீசைக்ளிங்கா? ஆமா சார். தொழில் நல்லா வரும் சார். தொழில தான் இப்ப ஃபண்ட் டைட் ஆனது உங்களுக்கு. இதுல இருந்து வெளியே வந்துருவீங்க. சந்திரன் முடிஞ்ச வரையில வெளியே வந்துருவீங்க. சரி சார். சுக்கிரன் கால் கொடுத்த புதன் வக்கரம் சார் 2ல. சுக்கிரனுக்கு கால் கொடுத்த புதன் வக்ரம் ஆயிட்டு போறாரு. அப்படியும் ஜெயிப்பீங்க. ஆனா வியாபாரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. கடன் கொடுக்கல் வாங்கல. ஏன்னா புதன் வந்து வக்ரமா இருக்காரு இல்லையா? வரவு செலவுல கவனமா இருக்கணும் சார். கரெக்ட் சார். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ₹1 கூட சேர்த்து வைக்க முடியல சார் சுக்கிரதசையில. நீங்க ஷார்ட்ல போட்ட மாதிரி. புரியல எனக்கு. நீங்க பேசுற ஒன்றும் உருப்படியா கேட்க மாட்டேங்குது சார். இல்ல சார் சொல்ற மாதிரி சொல்லி. ஹலோ கேக்குதுங்களா? இல்ல கேக்குது. ஆனா என்ன பேசுறீங்கன்னு தெளிவா புரிய மாட்டேங்குது. சொல்லுங்க. சுக்கிரதசையில காசு எதுவும் சேர்க்க முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னு சொல்றேன். ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோல. ஆமா. அது எதனாலன்னு கேக்குறேன் சார். இல்ல அந்த சுக்கிரன் வந்து சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் வக்ரம் நீசம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களால காசு பணம் சேர்த்து வைக்கிறதுங்கிறது கஷ்டம். ரொட்டேஷன் நல்லா இருக்கும். வியாபாரம் நல்லா இருக்கும். அது கரெக்டா சொல்ற மாதிரி. உங்களுடைய ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை வந்து இன்னொருத்தர் பார்க்கணும், அல்லது வந்து உங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து அதை கரெக்டா கொண்டு போக முடியும். சரி ஓகே சார். சார் கடைசியா ஒரே ஒரு சின்ன டவுட் சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு 5ல வந்து சனி கேது இருக்காப்புல மீனத்துல. இல்லப்பா போதும். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் தானே மீட் பண்ணி வந்திருக்கோம். மணியை பாருங்க, நான் எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கேன். அடுத்து பார்ப்போம். அடுத்த லைவ்ல எடுத்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம எல்லாத்துக்கும் பார்த்துருப்போம். நான் எடுத்ததே 2, 4, 6, 20, 22 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கோம். போதும்ல. இது ஆச்சு. மணி எத்தனை? 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோமா சார்? முருகன் சார் எத்தனை மணிக்கு சார் ஸ்டார்ட் பண்ணோம்? ஆல்சோ கேன் யூ ஆட் பாலச்சந்திரன் 9:20 பத்தியெல்லாம் 9:20 இந்த வந்துட்டேன். யுவர் ப்ரிடிக்ஷன் ஆர் அமேசிங். பவ் டவுன் ப்ளீஸ் டீச்சர்ஸ். யார் சொல்லியிருக்கா? ஆர்த்தி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூமா. ப்ளீஸ் ட்ரை டு ஆட் மீ இன் யுவர் வாட்ஸ்அப் குரூப். நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ யூ கேன் ஆட். சார் ஓகே, ஆட் பண்ணி விடுறேன் இந்த நம்பர்லாம். ஓகே சார். இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த லைவோட எண்டுக்கு வந்திருப்போம். மீண்டும் வந்து நம்ம இன்னொரு லைவ்ல சந்திக்கலாம். நிறைய விளக்கம் பேசுறேன்னு பேசி மறுபடியும் டயத்தை இழுத்துட்டு போக வேண்டாம்.
எல்லாரும் வந்து ஆர்வத்துல இருந்திருப்போம். நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கூடயும் அந்த கனெக்டிவிட்டியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஜூம் மீட்டிங்கை அசம்பிள் பண்ணது. நாளைக்கு நம்ம குரூப்ல ஜூம் அசம்பிள் பண்ணிடலாம், அந்த மீட்டிங்கும் நடக்கும். நாளைக்கு லைவுமே போடலாம்னு நினைச்சிட்டு போய் பார்ப்போம். அடுத்து நாளைக்கு ஷெட்யூல் எப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். மீண்டும் அடுத்த லைவ்ல நம்ம சந்திக்கலாம் ஜூம் மீட்டிங்ல. நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். தேங்க்யூ ப்ரோ. நன்றி ஐயா, நன்றி, வணக்கம்.